السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த அரை நாள் மாநாட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாம் கற்ற மார்க்க விடயங்களை ஞாபகப்படுத்துவதுடன் முடியுமான அளவு தெரியாத விஷயங்களை கற்று எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்களில் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நான் பேசப்போகின்ற அந்த தலைப்புடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஹிலாபத் இந்த 160 கோடி முஸ்லிம்களை விட்டும் அகன்ற பின்னால் இஸ்லாமிய உலகம் இன்று வரை சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகள் என்ன, இன்றைய இந்த பிரச்சனைகளை எப்படி சர்வதேச உலகம் கண்கொண்டு பார்க்கிறது, எப்படியெல்லாம் நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதனை சுருக்கமாக, அதே நேரம் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமான அதாவது தகவல்கள் கொண்ட ஒரு தலைப்பு, அதனால் முடிந்தளவு இலகுபடுத்தி நான் சொல்ல விளைகிறேன். என்றாலும் சில இடங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் என்பதையும் ஆரம்பமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நிச்சயமாக இன்றைய உலகில் இந்த உலகத்துடைய அந்த அதாவது மையமான போக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய மிகப்பெரிய 3 மதங்கள் என்று சொன்னால், அதில் கிறிஸ்தவ உலகம், முஸ்லிம் உலகம், யூத உலகம், இந்த ஏனைய மதங்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும், பௌத்தர்கள் யூதர்களை விட அதிகமாக இருந்தாலும், இந்துக்கள் அதிகமாக இருந்தாலும், உலகத்துடைய ஓட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இந்த 3 மக்களையும் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த 3 மக்களையும் தவிர வேறு யாரும் இல்லை. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம் சமுதாயத்தினர்கள். உலகத்துடைய மைய ஓட்டம் என்று நான் சொல்வது இந்த உலகத்துடைய போக்கை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை, ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவர்கள் இதை தரமாட்டோம் என்று சொன்னால் உலகத்துடைய போக்கு மாறும், இதை நாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் உலகத்துடைய போக்கு மாறும் என்கின்ற இடத்தில் இந்த 3 சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். காரணம், அவர்களிடத்தில் ஹக்கில் முரண்பாடு இருந்தாலும் கூட ஏனைய சமுதாயங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் என்ன ஓரளவு ஹக்கை ஏனும் என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். சில இறை நிராகரிப்பின் காரணமாக, அடிப்படை பிழைகளின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை சபிக்கிறான். கிறிஸ்தவ யூத மக்களை சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த உலக ஓட்டத்தில் அவர்களது முக்கியத்துவம் என்ன என்று தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். உலக ஓட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வகை பங்கு என்ன, அப்படி பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஏன் இந்த அளவுக்கு பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நான் இந்த உரையிலே நாங்கள் சுருக்கமாக பேச போகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஏனைய சமுதாயத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் பிரச்சனைகளை நாங்கள் முறையாக அணுகி தீர்வு வைத்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மனப்பதிவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாது விட்டால் எந்த பிரச்சனையும் நாம் தீர்க்க முடியாது. இப்போ உதாரணமாக சில ஊர்களிலே நாங்கள் சில துண்டு பிரசுரங்களை பார்க்கிறோம். எப்படி இந்த நாட்டில் அதாவது 60 ரேஞ்ச போட்டு முதலாவது தரம், இரண்டாவது தரம், மூன்றாவது தரம், நாலாவது தரம் பணக்காரர்கள் அப்படி லிஸ்ட் போடுறாங்க. லிஸ்ட் போட்டு பார்த்தால் இதில் ஒரு சில முஸ்லிம்கள் தான் அந்த ஆரம்ப பணக்காரர்கள் லிஸ்டிலே வருகிறார்கள். முஸ்லிம்கள் யாருமே என்னது, ஒரு சில முஸ்லிம்கள் தான் வராங்க, அதிகமான முஸ்லிம்கள் யாருமே இதுல இல்லை. பௌத்தர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இப்படித்தான் அதிகமாக வீதாசாரத்தின் அளவுக்காவது முஸ்லிம்கள் என்ன
இல்லை என்கின்ற ஹேண்ட்பில்களை பார்க்கிறோம். என்ன சொல்ல வருகிறார்கள்? முறையாக சம்பாதித்து முஸ்லிம்களும் ஒரு 30 பேர் அந்த பணக்கார பட்டியலில் வார மாதிரி இருந்தால்தான் முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெறும். ஒரு உதாரணமாக கல்வி எடுக்கிறாங்க. கல்வி எடுத்து பைலட்டை என்றாங்க, டாக்டர்ஸ் மாற என்றாங்க, இன்ஜினியர்ஸ் மாற என்றாங்க. எண்ணிட்டு இதுல அரைவாசி பேராவது முஸ்லிம்கள் இல்லை, 2 பேராவது இல்லை, எப்படி இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறும்? இப்படி ஏனைய சமுதாயத்துடைய வெற்றிகளை அளப்பதை போல முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றிகளை அளந்தீர்கள் என்று சொன்னால், அளப்போம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பொழுதும் அந்த கோணத்தில் வெற்றி பெறாது. அந்த கோணத்தில் வெற்றி பெறாது. அதற்கு காரணம் இஸ்லாமிய சமுதாயத்திலே ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையான கொள்கை, அடிப்படையான அந்த போதனை அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் எப்பொழுதுமே சிந்திக்கும். நாங்கள் பார்க்கிறோம், இந்த மார்க்கத்திலும் மார்க்கப்பட்டில்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச உலக கணிப்பின்படி தற்கொலை விகிதாசாரம் மிக 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 குறைந்த ஒரு சமுதாயம் என்றால் முஸ்லிம் சமுதாயம். தற்கொலை விகிதாசாரம் மிகவுமே குறைந்த ஒரு சமுதாயம் என்றால் முஸ்லிம் சமுதாயம். சாராயம் குடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தாலும் சாராயம் குடிக்கக்கூடிய விகிதாசாரம் மிகவுமே குறைந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். என்ன அடிப்படையில்? அந்த சமுதாயத்திலே ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய இயல்பான சில பதிவுகள், ஃபித்ரா, அதுதான் அடிப்படையான காரணம். எனவே இதை விட்டு இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளை வெறும் இது சிக்கல், இது தீர்வு என்ற அடிப்படையில் லோகாயுத பார்வையில் மாத்திரம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய விஷயங்களை சிந்திப்பது இருக்கிறது, ஒரு காலம் இந்த சமுதாயத்துக்கு வெற்றியை கொண்டு வந்து தராது. இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. இன்னொரு வகையில் சிந்தியுங்கள். உலகத்திலே அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் அதிகமாக வாங்கக்கூடிய நாடுகளில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. அதே போன்று இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றைய உலகளாவிய ரீதியில் உலகத்துடைய நான் பின்னால் அதை விரிவாக சொல்லுவேன், பொருளாதாரத்தை தீர்வாக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் எந்த நாடுகளுக்கு கீழே குவிந்திருக்கிறது? அரபு நாடுகளுக்கு கீழ் தான் என்ன செய்கிறது? குவிந்திருக்கிறது. எனவே வளங்களும் பொருளாதாரமும் நமது இந்த விஷயங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்றால் எமது பிரச்சனைகள் எப்போ தீர்ந்திருக்க வேண்டும்? எண்ணிக்கை பலம் ஆள் பலம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 160 கோடியை தாண்டி கொண்டிருக்கிறது. 1400 வருடங்களில் 160 கோடி ஜனத்தொகை என்றால் கிறிஸ்தவ உலகம் நமக்கு மத்தியில் தோற்க வேண்டும். கத்தோலிக்கத்தை பொறுத்த வரைக்கும் 110 120 கோடி தான் என்ன செய்கிறது? உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் ஒரு திசையை மாற்ற வேண்டும். வெற்றி என்பது இந்த உலகளாவிய முன்னேற்றங்களால் மாத்திரம் அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானிக்கப்படுகின்ற விஷயம் அல்ல. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சில அடிப்படையான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதனால் எந்த பிரச்சனையையும் நாம் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும்? அணுக வேண்டும். ஏனென்றால் இன்று சர்வதேச முஸ்லிம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாங்கள் பேசுகின்ற இடத்திலே இருக்கிறோம். தீர்வு சொல்லக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய ஒன்று கூடல்கள், அந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதிகமானவர்களுடைய பேச்சும் கருத்து பரிமாறுகளும் அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. மறுமையை எந்த அளவுக்கு சேர்த்துக் கொள்றாங்க தெரியுமா? உலகத்தை படிக்க வேண்டும், உலக விஷயங்களை நாங்கள் முன்னேற வேண்டும் என்றெல்லாம் பேசிட்டு மறுமையும் முக்கியம் தான், அதை நாங்கள் வானாண்டு சொல்லவில்லை என்று அந்த ஒரு 10% என்ற இடத்துல தான் என்ன செஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேசுகின்ற இடத்தில் தான் மறுமையுடைய ஆய்வுகள், ரிசர்ச்சுகள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனையை நாங்கள் முதலில் அணுகக்கூடாது. காரணம், இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய டோட்டல் சிந்தனையை பற்றி அருந்ததி ராய் என்கின்ற ஒரு இந்திய எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர், இந்த அஃப்தல் குருவுடைய கொலை காஷ்மீர் பிரச்சனையில அஃப்தல் குருவுடைய மரண தண்டனையின் பொழுது ஒரு குறிப்பு சொல்கிறார். அவர் ஒரு இந்து, ஆனால் ஒரு அழகான ஒரு குறிப்பு சொல்கிறார். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான மரண தண்டனைகள், இது மாதிரியான நிகழ்வுகளிலும் அவர்களுடைய போக்கை ஒரு துளியும் மாற்றப் போவது கிடையாது. அவர்களது போக்கை ஒரு துளியும் மாற்றப் போவது கிடையாது. காரணம், மரணத்தை ஒரு அபசகுணமாக, மோசமான நிகழ்வாக அல்லது ஒரு துர்க்குணமாக, சகுனமாக நினைக்காத ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். மரணம் என்பது அவங்க யாரும் என்ன செய்யறதில்லை, இது ஒரு அசிங்கமான நிகழ்வு அல்லது மோசமான நிகழ்வு என்பது எந்த முஸ்லிமுடைய உள்மனதில் ஆள் மனதில் பதியப்படவில்லை. அவர்கள் எல்லாம் அந்த மரணத்தை இறைவனிடத்தில் செல்வதாகத்தான் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய மனங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஒரு திருமண நிகழ்வு இருக்கும். அந்த திருமண நிகழ்வு நேரத்தில் ஒரு மரணம் நடந்து விட்டால் சில பொழுதுகளில்
அந்த குறிப்பிட்ட மணப்பெண்ணையே திருமணத்திலிருந்து ரத்து செய்து விடுவார்கள். காரணம், இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக நிச்சயித்ததனால் தான் இந்த மரணமே என்ன செய்திருக்கிறது, நிகழ்ந்திருக்கிறது. ஏன் அபசகுணமாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனா முஸ்லிம் சமுதாயம் அப்படி அல்ல. மரணத்தை வைத்துக் கொண்டு அடக்கிவிட்டு அகத நிக்காஹ் செய்வார்கள், அவர்கள் திருமண ஒப்பந்தம் செய்வார்கள். இதை அப்படியே அவர்கள் நினைக்கவில்லை என்று சொல்கிறார். என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சமுதாயத்துடைய நம்பிக்கை ஓட்டத்திற்கு ஏற்பத்தான் அந்த சமுதாயத்துடைய ரிசல்ட்டுகள் ஏற்படும். முஸ்லிம் சமுதாயத்திலே மரணம் ஒரு துர்க்குணமாக பதியப்படவில்லை. எனவே அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நிகழ்வு அவைகள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்திலே நாங்கள் எப்படி ஊட்டி வளர்க்கப்படுகிறோம்? இஸ்லாம் எங்களுக்கு என்ன அடிக்கடி எல்லா வசனங்களிலும் சொல்கிறது? மறுமையை இலக்காக கொண்டு வாழுகின்ற சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். எதை எடுத்தாலும் மறுமையில் எங்களுக்கு இது லாபம் இருக்கிறதா, மறுமையில் எங்களுக்கு இதில் நஷ்டம் இருக்கிறதா, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை பார்வையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை பார்வையாக இருக்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, அடிக்கடி சேர்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொள்கிறாரோ ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, அவரது விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும். வல்யகுல் கைரன் வல்யஸ்முத், அல்லது என்னது, அதாவது நல்லதை சொல்லட்டும், அவ பொறுமையாக இருக்கட்டும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி எதை ஊட்டி இருக்கிறார்கள்? மறுமை நாளுடைய நம்பிக்கையை தான் அடிப்படையாக வைத்து என்ன செய்திருக்கிறார்கள்? ஊட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் போய் ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள கொண்டு போய் நீ உலகத்துல முதல் பணக்காரனாக வரணும்னா வரையல் நினைக்கிறீங்களா? வரமாட்டான். விளங்கிட்டா? அவனுடைய லட்சியம் அது வரவே வராது. ஒரு மறுமை நாள் தான் இலட்சியமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்திட்ட போய் உலகத்தில் முதல் பணக்காரனாக நீ தான் வர வேண்டும்னா வர 7 மணிக்கு நினைக்கிறீங்களா? வர விடாது. அவன் நிறைய தர்மம் செய்யக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும்? அவன் நிறைய தர்மம் செய்யக்கூடாது. உலகத்தில் ஒப்பற்ற ஒரு ஆசையை அவன் வைக்க வேண்டும். முதலாம் பணக்காரனா வாரதா இருந்தா அடுத்தவனை எல்லாம் எந்த ஒரு சட்டையும் செய்யக்கூடாது. அப்பதான் அந்த ரேஞ்சுக்கு வரலாம். அல்லாஹ்வாக ஒருவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் ஓகே. முதலாவதுவனாக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு பாடுவை வைக்க இந்த சமுதாயத்தை முடியாது. அப்படி பாடுபட்டு யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் ஒன்றில் அது அல்லாஹ்விற்கு கிஃப்டாக கொடுத்ததாக இருக்கும், அல்லது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கும். மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கும். அப்படி நிறைய இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். உதாரணமாக நாங்கள் எல்லாம் என்னது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய வைத்தியத்துக்கு முன்மாதிரியாக எடுத்து சொல்லக்கூடிய இப்னு சீனா, இப்னு சீனாவே சொல்கிறோம். அப்ப இப்னு சீனா பொறுத்த வரைக்கும் வைத்தியத்தில் ஒரு பெரிய லெவல்ல இருந்தாரு. அவருடைய அறிவுத்துறை வைத்தியத்துறைக்கு அவர் செய்த சேவைகள் வேறு. ஆனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் இப்னு ஸலா போன்ற அறிஞரிடத்தில் கேட்கப்படுவது தால்லுன் முதில்லுன் ஷைத்தானுல் இன்ஸ், விளங்கிட்டானே, மனித ஷைத்தான்கள்ல ஒருவர், இவர் வழிகெடுக்க கூடியவர் என்று அவருடைய மார்க்க விஷயத்தை பற்றி சொன்னதற்கான காரணம் என்ன? ஏன் அப்படி சொன்னார்கள்? இதை கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு துறையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே முன்னேற்றம் ஏற்படுகிறதாக இருந்தால் ஒப்பற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்றில் சில மக்களுக்கு அல்லாஹ் அது கிஃப்டாக கொடுத்து விடுவான். அதிகமாக நீங்கள் எல்லோரையும் தூண்டி அந்த இடத்திற்கு எடுக்க முடியாது. அந்த இடத்துக்கு எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் கற்க வேண்டும், வளர வேண்டும், அதெல்லாம் உண்மை. இந்த அந்நியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து 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 நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு வர வேண்டும் என்கின்ற சிந்தனை ஓட்டத்தில் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனைகளும் அணுகப்படுகிறது. எல்லா பிரச்சனைகளும் அணுகப்படுவதை பார்க்கிறோம். இதுவே இந்த மாதிரி நாம் சிந்திப்பதுவே எங்கள் மூளை இன்னும் சிலரால் சலவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரம். இப்படி நாம் சிந்திக்கின்ற முறையே இன்னொரு சமுதாயத்தால் மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரம். நான் ஒரு செய்தி சொல்கிறேன். அதாவது நான் இந்த இடத்தில் முன்னுரையாக இவைகளை சொல்வதற்கான காரணம், எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் நம்ம இதுல முன்னேற வேண்டும், முன்னேறியவர்கள் இல்லை என்பது போல என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. முன்னேறியவர்களை உதாரணம் பட்டியல் போட வேண்டும் என்றால் ஒரு லிஸ்டை என்ன செய்யலாம், தரலாம் இந்த நாட்டில் இருந்து. ஏன் அது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பயன்படவில்லை? அந்த கேள்வி ஒன்று இருந்து கொண்டே இருக்கிற சகோதரர்களே. எனவே இது ஒரு அடிப்படையாக நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பதிவு மறுமை நாளை இலக்காக கொண்டிருக்கிறது. அதனால் அது டாக்டர்கள் உருவாகுவார்கள், இன்ஜினியர்கள் உருவாகுவார்கள், நல்லவர்கள் உருவாகுவார்கள். ஆனால் பிறரோடு போட்டி போட்டு அதில் பெஸ்ட் ரேஞ்ச் வருவதுதான் நம்ம இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற அணுகல் இருக்கிறது. இது ஒரு தவறான அணுகல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஹீலாவை என்ன, ஒரு பெண் அதாவது கற்பந்தரித்திருக்கின்ற பொழுது, பிள்ளை கிடைத்திருக்கின்ற பொழுது, பாலூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது
இன்னொரு அதாவது குழந்தை வயிற்றில் தரிப்பது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்படுகிறது. அப்படி என்ன கூடுமா, அது சரியா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அப்படி தடுக்க நினைத்தேன், அந்த மாதிரி வேண்டாம் என தடுக்க நான் நினைத்தேன். ஆனால் பாரசீக ரோமர்களை நான் பார்த்தேன், அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள், அவர்களது குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்வதில்லை, ஏற்படுவதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதனால நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், உடனே அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், நம்ம ரோமர்கள் எல்லாம் பார்த்து இருக்கிற சரி வராது, நீங்களும் 4-5 பேர் இந்த செக்ஷன் என்ன செய்யணும், நல்ல முறையில் படிச்சு வழங்கணும் தானே போட்டிருக்கணும் ஒரு முன்னுரை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடவும் இல்லை, அதை ஒரு மைனஸாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லவும் இல்லை, அதை ஒரு மைனஸாக சமுதாயத்துக்கு சொல்லவும் இல்லை. ஏன், நம்ம மார்க்க சட்டங்கள், மசாலாக்கள், ஃபிக்ஹ் விஷயங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது சந்திரனில் கால் வைத்து விட்டார்கள், செவ்வாய் கோளுக்கு பாப்பேட்டர் அனுப்பி விட்டார்கள், இவர்கள் போட்டோ அடிக்கலாமா கூடாதான்னு ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த மெத்தட் இருக்கிறதே, இந்த மாதிரியான நடைமுறைகள் இந்த சமுதாயத்திலிருந்து அகல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, எல்லாரும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். இந்த முறையில் சிந்திப்பதும் அவர்களது பிழை அல்ல. அவர்கள் வேண்டுமென்றோ இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்றோ சிந்திப்பது கிடையாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்ல வேண்டும் என்பதற்காக சிந்திக்கிறார்கள். ஆனால் இந்த முறையில் சிந்திப்பதே எமது பலகீனத்துக்கான அடையாளங்களில் ஒன்று. இந்த முறையில் சிந்திப்பதே எமது பலகீனத்துக்கான அடையாளத்தில் ஒன்று. உலக விஷயங்களில் எங்களது பங்கு இருக்கும், அதில் நாங்கள் முன்னேற வேண்டும், சந்தேகம் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய டோட்டல் சிந்தனை போக்கையும் அல்லாஹு தஆலா எங்கே வைக்க விரும்புகிறான் தெரியுமா? மறுமை நாளை இலட்சியமாக வைத்த ஒரு சமுதாயமா, மறுமை நாளை இலட்சியமாக வைத்த ஒரு சமுதாயமா. பத்ர் யுத்தத்துடைய நேரத்தில் அந்த 313 பேர் இருக்கிறார்கள். எப்படி சிந்தித்தால் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். அந்த 300 லட்சம் பேரும் இருந்து மஷூரா பண்ணுகிறார்கள், 1000 லட்சம் பேரை நாம் எதிர்க்க வேண்டும், போவோமா வேண்டாமா? இப்ப நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நல்ல படித்த ஓரளவு மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அந்த மசூராவில் இருந்தார்கள் வையுங்கள். இந்த உலக கணக்குத்தான் வேலை செய்து வையுங்கள். அந்த மசூராவுடைய முடிவு என்னதாக வந்திருக்கும்? நாம் சந்திக்காமல் இருப்பது நல்லது, நாம் இந்த ஜிஹாதை தவிர்ப்பது நல்லது என்கின்ற முடிவுதான் அந்த இடத்தில் வந்திருக்கும். காரணம், ஒன்றுக்கு டபுளா இருக்கிறாங்க. இவங்க 300, அவங்க 1000 பேர் இருக்கிறார்கள், சரி வராது. ஆயுத பலத்துல அதிகமாக இருக்கிறார்கள், வாகனங்கள் அதிகமாக இருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லாம் குறைவாக இருக்கிறது. மசூராட முடிவு என்ன? அல்லாஹ்வின் தூதரே, முன்னுக்கால வரக்கூடிய செங்கடல் குறுக்கிட்டு நீங்கள் அதில் எங்களை பாய சொன்னாலும் லஹுத்னா அமாமக், உங்களுக்கு முன்னால நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம். வசிர் அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு போங்க அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் சொல்லுகின்ற நிலைக்கான என்ன காரணம்? எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்? உலகளாவிய ரீதியான பார்வையோடு இந்த பிரச்சனை அணுகப்பட்டால் இந்த சமுதாயத்தில் என்ன தீர்வு வரும்? அதை நான் சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி இல்லாமல் ஹுனைன் யுத்தத்தை எடுத்து பாருங்கள். ஹுனைன் யுத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரி சமுதாயத்தை மிகைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஆள் பலம் இருந்தன, மிகப்பெரிய ஆயுத பலங்கள் இருந்தன. அல்லாஹ் தோல்வியை கொடுத்துட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? தோல்வியை கொடுத்தான். என்ன காரணம்? மறுமை அந்த சிந்தனை இல்லாம போய் ஆட்கள்ல நம்பிக்கை வந்தது, மக்கள்ல இவர்கள் தான் நம்மளை வெற்றி பெற செய்வார்கள் என்பது போன்ற சிந்தனை வந்தது. எனவே சகோதரர்களே, ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் சமுதாயமாகிய நாங்கள் ஒரு பிரச்சனையை சிந்திக்கின்ற பொழுது மறுமை இலக்காக கொண்ட அந்த அடிப்படை சிந்தனையால் மாத்திரம்தான் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். மற்றபடியான எங்களது யோசனைகளில் தீர்வுகள் வேண்டுமென்றால் இருக்கலாம், இறை திருப்தியை பெற முடியாது. இந்த சமுதாயம் பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மிகவும் சக்தி உள்ளவனாக இருக்கிறார். சிம்பிளாக அடுத்த செகண்டே இறைவன் என்ன செய்து விடலாம்? உதவி செய்து விடலாம். இறைவனுக்கு அது ஒரு அம்சமே கிடையாது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உதவி செய்வது. அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லி நான் என் விஷயத்துக்கு வருகிறேன். அதாவது பாருங்கள், மக்காவுடைய வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். மதீனாவில் ஏராளமான வருடங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முடியும் இந்த இஸ்லாத்தை ஒரே தடவையில், எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் புறக்கணித்து போன பொழுது ஒரே தடவையில் லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்தானோ அப்படி செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு முடியும்.
ஆனால் அல்லாஹு தஆலா எம்மிடத்திலிருந்து உறுதியான ஈமானையும் சோதனைகளின் பொழுது வெற்றியையும் எதிர்பார்க்கிறான். அதுக்கு பின்னால் அவன் நிபந்தனையிட்ட அந்த உதவி வந்து சேரும். அதுக்கு உதாரணம் பாருங்கள். அவ்வளவு பேர் கொஞ்சம் நாள் பிரச்சாரம் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார் 20 வருட பிரச்சாரத்தில். ஆனால் மக்கா வெற்றியின் பொழுது ஏராளமான மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். அந்த வெற்றியின் பின்னணி என்ன? ஒரு உதவியை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருந்தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி நஸ்ர் இருக்கிறதே அது அல்லாஹ்விடமிருந்து தான் வர வேண்டும். நஸ்ர் ஃபத்ஹ் வந்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தரக்கூடிய அருள்கள் உண்டு. நஸ்ர் என்பது முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம், உதவி. அப்ப அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அந்த மக்களுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் இருந்தது. இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் நெருங்கி அந்த கௌபாவை அணுக முடியுமாக இருந்தால், அதில் அவர் ஆட்சி செலுத்த முடியுமாக இருந்தால், அவர் அல்லாஹ்வால் திருப்தி பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இறைவன் என்ன செய்வான்? அபாபில் பறவைகளை கொண்டு அழிப்பான், அழித்திருந்தான் என்கின்ற நம்பிக்கை அவர்களது உள்ளத்திலே இருந்தது. அழித்ததை அவர்கள் கண்ணால் கண்டார்கள். 360 சிலையுடன் அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லாவை காப்பாற்றினார். 360 சிலை இருக்க காப்பாற்றினார். அதனால் அந்த மக்களுடைய நம்பிக்கையில் அது ஆழமாக பதிந்திருந்தது. அந்த இதை எதிர்பார்த்திருந்ததாக அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. காபத்துல்லாவில் சிலைகளை உடை தெரிகிறார்கள். தனது கையால் சில சிலைகளை உடைக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த மக்கள் அபாபீலையும் காணவில்லை, எந்த எதிர்ப்பையும் காணவில்லை என்றவுடன் வரஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வந்த பின்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைறத ஏன் மக்கள் போனாங்க தெரியுமா? இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி. அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு உதவி அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருப்பான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு மறைமுகமான ஒரு திறப்பை அல்லாஹ் வைத்திருப்பான். ஆனால் அந்த இடத்திற்கு நாங்கள் போகாத வரைக்கும், நாம் அதை தேடி போகாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது? எந்த பிரச்சனைகளை எவ்வளவு டாக்டர்ஸ் மார்க் கூடினாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆயுத பலத்தோடு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் சரி, உலக வளங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு கீழே அப்படியே குவிந்திருந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம் சகோதரர்களை. பிரச்சனைகளை அணுகுகின்ற பொழுது உங்களோட குடும்ப பிரச்சனைகள்ல நின்று மற்ற பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் மறுமை இலக்காக கொண்ட சிந்தனையால் தான் ஒரு வியாபாரி வெற்றி பெற முடியும். இன்றைக்கு எப்படி மாறிட்டு தெரியுமா? ஹலாலா பிசினஸ் பண்ணா எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு நல்ல மக்கள் பேசுறாங்க. வட்டி எல்லாம் விட்டுட்டு ஒதுங்குறாங்க தானே, இனி நம்மளுக்கு இவ்வளவுதான் வருமானம், நம்ம ஹலாலாவே பண்றோம் அப்படி என்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா விஷயத்தையும் உலகளாவிய ரீதியான அந்த சிந்தனையோடையே பார்க்கின்ற நிலைமையில் என்ன செய்யறாங்க? மக்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இப்பொழுது இரண்டாவது கட்டமாக நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இஸ்லாமிய உம்மத் எப்படியான ஒரு மஜிதிலிருந்து, எப்படியான ஒரு இஸ்ஸிலிருந்து மாறி இருக்கிறேன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இந்த இஸ்லாமிய உம்மத்துடைய கையில் இந்த உலகத்துடைய ஜிமாம் இருந்தது, கடிவாளம் இருந்தது. இந்த சமுதாய இந்த உலக சமுதாயத்துடைய கடிவாளம் என்ன செய்தது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய கையிலே இருந்தது. இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள மக்களை அதிசயமாக அவர்கள் பார்த்தார்கள், அற்புதமாக பார்த்தார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயமாக பார்த்தார்கள். என்ன காரணம்? உலகத்திலே இந்த சமுதாயத்தில் காலனித்துவத்தை கண்ட மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்தையும் பிடித்து பிடித்து வேற நாடுகள் வந்து ஆட்சி செய்த மக்களை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த காலனித்துவத்தையும் பார்க்கிறார்கள். ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிக்கிறது என்றால் பின்னால என்ன இருக்கும்? அந்த நாட்டில் உள்ள மக்களை நிர்வகிக்கிறது என்ற சிஸ்டம் இருக்காது. அதுவும் பேசிக்கே அல்ல. அப்படியே அந்த மக்களை நிர்வகிச்சாண்டா அதுல இருந்து லாபம் பெறுவதுதான் அடிப்படையாக இருக்கும். ஒரு நாட்டை இன்னொரு நாடு அப்படி காலனித்துவம் செய்வதெல்லாம் கொள்கையை பரப்புவதற்கு முன்னணியாக வைத்துக் கொண்டாலும் பின்னணியாக பெரும்பாலும் அந்த நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடுவதுதான் இருக்கும். அந்த நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடி ஏற்றுமதி செய்வதாக இருக்கும். அதனாலதான் வரலாற்றறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ இஸ்லாமிய படைத்தளபதிகளுடைய அதாவது படைகள் ஆப்பிரிக்காவுடைய வயல்வெளிகளால் நடந்து சென்றிருக்கின்றன. வயல்களை அவர்கள் பார்த்ததும் இல்லை, அவைகளை இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்றவும் இல்லை. அவங்க போனதெல்லாம் இந்த கொள்கையை சொன்னார்கள். ஏற்றுமதி வியாபாரம் எல்லாம் என்ன செய்யல, அவங்களோட வாழ்க்கையில நடக்கவில்லை. இதை வித்தியாசமாக பார்த்தார்கள். இஸ்லாமிய சமுதாயம் வந்தவுடன் என்ன செய்கிறார் என்பதை பார்த்தார்கள். இரண்டாவது என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம் வருகின்ற நேரத்தில் அவருடைய வீரத்தை பார்த்தார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெற்றி கிடைத்ததை இரண்டு விஷயம் தான். இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சியும் இரண்டு விஷயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ஒரு காலம் வரும்,
குதாஉன் ககுதாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் கொண்டு முஸ்லிம்கள் இருப்பார்கள். அவமின் கைல்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சமாக இருப்போமா? இல்லை. பல் அன்தும் கதீரூன், அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போன்று இருப்பீர்கள். சருகெல்லாம் ஒண்டா சேர்த்தா ஸ்ட்ராங் ஆயிருமா? சருகு சருகுதான். சருகு சருகுடைய நிலையிலிருந்து மாற வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல யன்ஸிஅன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாப வல யக்ஸிஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன். உங்களுடைய எதிரிகளில் உள்ளத்திலிருந்து முஸ்லிம் என்ற அச்சத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உங்களது உள்ளங்களில் வஹன் என்கின்றதை போடுவான், பலகீனத்தை போடுவான். ரசூலுல்லாஹ் அந்த பலகீனத்தை விளக்கம் காலு வமல் வஹனு யா ரசூலல்லாஹ். அப்படி வஹன் என்றால் என்ன? இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு ரெண்டே காரணம், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு. நான் சொன்ன முன்னுரைக்குரிய ஹதீஸ் அது. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், எதை எடுத்தாலும் உலக மோகத்தோடு அணுகுதல், மரணம் பற்றிய வெறுப்பு. இந்த ரெண்டும் தான் டோட்டல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கே காரணம் பண்றாங்க. என்றைக்கு உலக மோகம் மற்ற மரணம் பற்றிய பயம் இல்லாமல் போகிறதோ அன்றைய தினம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை, சஹாபாக்களை பார்த்து எப்படி அந்நிய சமுதாயங்கள் அஞ்சியதோ, காலித் இப்னு வலீத் சொல்கிறார்களே, வாழ்வை நீங்கள் விரும்புவதை போன்று சாவை விரும்புகின்ற ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்வை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அதே அளவில் சாவுக்கு பயப்படாத இல்ல, அதே அளவில் சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு, மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி. அது வெற்றி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இந்த இஸ்ஸுக்கான முதலாவது காரணம். அபூ உபைதா, சில செய்திகளை சொல்கிறேன். இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலே யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யர்முக் என்று நினைக்கிறேன். அந்த யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொருளியல் பொறுப்பை எடுத்துக் கொண்டிருந்தவர். அவருக்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அஞ்சுகிறார்கள், சிரியாவில் ஒரு தொற்று நோய் பரவுகிறது, அபூ உபைதா மரணித்து விட்டால் நம்மளுக்கு சிறந்த ஆலோசகர்கள் இல்லாமல் போய்விடும். ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனடியாக வாருங்கள் என்று எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை படித்துவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் எழுதுகிறார்கள், என் தோழர்கள் மரணித்துக் கொண்டிருக்க இந்த ஜிஹாதுடைய களத்தை விட்டு நான் வர விரும்பவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை எடுத்தவரும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜ்லிஸிலே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுத நேரத்தில் தோழர்கள் கேட்கிறார்கள், ஏன் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்களா என்று கேட்கிறார்கள். மரணிக்கவில்லை, வல் மௌத்து மின்ஹு கரீப், மௌத் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அழுதார்கள். சொல்லி ஒரு கிழமை 2 கிழமைக்குள் செய்தி வருகிறது, அபூ உபைதா அவர்கள் மரணித்து விட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட சமூகத்தை, தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி சென்றார்கள். எந்த பெரிய மாளிகைக்கு போனாலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் கால் வைக்கக்கூடிய மனோநிலை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் தான் இஸ்ஸத்தோடு இருப்பார். வைக்கக்குள்ளையே நம்மகிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இறைவன் அவனுக்கு வழங்கிய ஜீனத்துக்கல்ல உண்டு, அவனுக்கு வழங்கிய அருள்கள்ல உண்டு. நினைச்சா இறைவன் அகற்றி அதை எனக்கு தருவான் என்கின்ற அந்த உயர்ந்த மனப்பான்மை எந்த சமுதாயத்தில் இருக்கிறதோ அவர்களால் தான் இந்த சமுதாயத்தில் தீர்வுகளை கொண்டு வர முடியும். அப்ப ரசூலுல்லாஹி இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த மஜித், அந்த கண்ணியம், அந்த இஸ்ஸத் இருக்கிறது சாதாரணமாக கிடைத்த ஒன்றல்ல. சமர்கந்துடைய ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்கிறேன். மூன்றாவது, அதாவது நீதி நிலைநாட்டப்பட்டது. எங்க போனாலும் நீதி நிலைநாட்டப்பட்டது. முறையாக இல்லாமல் சமர்கந்துக்குள்ள என்ன செய்கிறார்கள், இந்த அதாவது மக்கள், சஹீஹான ஒரு வரலாறு, முஸ்லிம் அதாவது அதுக்கு போராடி கொண்டிருந்த அந்த மக்கள், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 100களில் என்று நினைக்கிறேன், போராடி கொண்டிருந்த அந்த மக்கள் சமர்கந்துக்குள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், நுழைகிறார்கள். அந்த சமுதாயத்துக்குள் நுழைந்த நேரத்தில் அந்த ஆட்சியர் சமர்கந்துடைய குறிப்பிட்ட பிரதேசங்களை, ஒரு பெரிய மாநிலம், அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களை கைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அந்த மக்கள் கேள்விப்படுகிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய நீதியை. அந்த சமுதாயம் அங்கே வாழ்ந்து அரபு சமுதாயங்கள் அங்கே போய் குடியிருப்பெல்லாம் இருந்த பின்னாலே இந்த மக்கள் இவர்கள் வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக வேண்டி சிலர் கடிதம் எழுதுகிறார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு. அப்பொழுது இருந்த, அதாவது அந்த அவருடைய ஆட்சி கால பகுதியில் நடந்த சம்பவம் இது. கடிதம் எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் பார்த்த பின்னால் உடனடியாக அந்த வழக்கை விசாரிக்குமாறு அந்த பகுதி நீதிபதிக்கு சொல்கிறார். இப்படி முறையற்ற முறையில் இவர்கள் நுழைந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். நீதி விசாரிக்கப்படுகிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே உடனடியாக
படைகள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்லப்படுகிறது. தீர்ப்பு சரியா பிள்ளையா என்பது இரண்டாவது. தீர்ப்பு அந்த இடத்தில் வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட உடனே அந்த இடத்திலே வாழ்ந்த அந்த 1 மாதம் 2 மாதம் தங்கிய பின்னால் முழு இராணுவமும் அந்த பிரதேசத்தை விட்டு வாபஸ் வாங்குகிறார்கள், பின்தங்கி செல்கிறார்கள், பின்வாங்கி செல்கிறார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் ஊருக்குள் உள்ள நல்ல மக்கள் எல்லாம் கண்கலங்குகிறார்கள். அவசரமாக ஒரு மசூராவை கூட்டி இந்த மக்களை நாம் இந்த நாட்டிலிருந்து இழக்கக்கூடாது, இப்படி வந்தவர்கள் முறையாக நீதி நிலைநாட்டி இந்த நாட்டை விட்டே வெளியேறி செல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற மனோபாவம் அவர்களிடத்தில் மேலோங்கியதால் அவர்களை திருப்பி எடுப்பதற்கான எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டு ஊர் மக்களாய் போய் சந்தித்து அந்த மக்களை அந்த நாட்டுக்குள் விட்டார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இன்று வரைக்கும் சமர்கந்த் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய மாநிலமாக நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது இந்த சமுதாயத்துடைய வெற்றிக்கான காரணங்களில் உண்டு. இப்படிப்பட்ட மஜிதோடும் இஸ்ஸோடும் இருந்த சமுதாயம் உலகம் அப்படியே திரண்டவுடன், உலகம் அப்படியே மிகைத்து வந்தவுடன், அன்புள்ள சகோதரர்களே, ஹிலாபத் இருந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். அப்பாசிய ஆட்சி காலம், அப்பாசிய ஆட்சியாளர் வரவழைத்து கொல்லப்பட்ட செய்தி நமக்கு தெரியும். 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரோடு அழைத்து கொல்லப்பட்ட செய்தி அந்த அப்பாசிய கலாபத்தில் தான் நடந்தது. அந்த அன்று பெய்த மழையின் காரணமாக, தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பை சொல்கிறேன், அந்த மழையின் காரணமாக அந்த பிரதேசமே தொற்று நோயால் என்ன செய்தது, பரவியதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரம், கிலாபத் இருக்கின்ற நேரம், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தின் ரூஹ் இருக்கின்ற நேரம் மாத்திரம்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற முடியும். அந்த உயிரோட்டம் கிலாபத் இல்லையா முஸ்லிம்களாலே முஸ்லிம்கள் அழிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு பாராட்டுக்குரிய கிலாபத்தாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உஸ்மானிய கிலாபத்திற்கு எந்த அளவுக்கு நல்ல பக்கம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கான முயற்சிகள் இருக்கின்றனோ, வளர்ச்சிகள் இருக்கின்றனவோ, சேவைகள் இருக்கின்றனவோ, அதே அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த அநியாயங்களும் இருக்கின்றன. அதே அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்த அநியாயங்களும் அந்த உஸ்மானிய கிலாபத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் குராபத்து இவ்வளவு வளர்வதற்கு காரணமானவர்கள் அவர்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தங்களது ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பலவிதமான குரோதங்களை மூட்டிவிட்டவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட நிறைய வேலைகளை என்ன செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு அவர்களை என்ன செஞ்சான், வீழ வைத்தான் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பதெல்லாம் இந்த சமுதாயம் இஸ்லாத்தை கட்டி காத்து பேணியதுதான். இறைவன் மீது கொண்டிருந்த நேரடியான தொடர்பு போன்ற அந்த தொடர்பு தான், அந்த ரூஹானியத்து தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உலகத்தில் வெற்றிக்கான முதல் காரணமே உயிருக்கு பயப்படாத ஒரு சமுதாயம் தான், மரணத்துக்கு பயப்படாத ஒரு சமுதாயம் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் திட்டமிடப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த வீழ்ச்சி நடந்த பின்னால இன்று நாம் எண்ணிக்கை அளவில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 160 கோடி மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆள் பலத்தால் எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயத்தை போன்ற ஒரு பலம் கிடையாது. இந்த சமுதாயத்தை போன்ற ஒரு வளம் கிடையாது. பிரச்சனை சச்சரவுகளை ஏனைய மதங்களோடு ஒப்பிட்டுக் கொண்டால் இந்த சமுதாயம் ஆள்பல ரீதியாகவே ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒன்று பல ரீதி, நான் ஆள்பல ரீதியாக சொல்லுகிறேன். இரண்டாவது என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொருளாதார நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை லீட் பண்ணக்கூடிய இடத்திலே இருந்தன. அதில் இன்றைய காலகட்டம் பெட்ரோலியம் மசகு எண்ணெய் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய உலகத்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. உலகத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்தியாவை காலனித்துவம் செய்தார்கள், இலங்கை காலனித்துவம் செய்தார்கள், அரபு பிரதேசங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாம தான் காலனித்துவம் செய்தார்கள். செய்தவர்கள் கூட அதை அவங்க பிடிச்சதும் கணக்கு இல்லாம விட்டதும் கணக்கு இல்லாம எண்ணத்தை ஏற்றுமதி செய்ய அங்கிருந்து அந்த நேரத்தில் அங்க இருந்து என்னது பாலைவனத்தை தான் என்ன செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம். அதனால அரபு பிரதேசங்களை பெரும்பாலானவர்கள் கண்டுகொள்ளவில்லை, உஸ்மானிய கிலாபத்தையே கண்டுகொள்ளவில்லை. எதை, மக்காவை மதீனாவையும் பள்ளியை மெயின்டைன் பண்றதை தவிர கண்டுகொள்ளவே இல்லை. விளங்கிட்ட இல்லைன்னா இந்த சூதிய ஆட்சியோடு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கும். சாதாரண பிரச்சனைகளோடு முறிந்ததற்கு காரணம் கண்டுகொள்ளல. பாலைவனத்தை நம்ம என்னத்தை தேட, எப்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம்
போய் ஒவ்வொரு ஊரை பிடிச்சதோ அது மாதிரி நம்ம நாடை பிடிச்சுக்கின்றிருப்போம் என்கின்ற சிந்தனையில் இருந்தார்களே ஒழிய மற்றபடி எதுவும் செய்ய கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதற்கு கீழ் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தையே வைத்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெட்ரோலியத்தை இங்கேயா வைத்திருக்கிறான். வளைகுடா யுத்தத்தின் பொழுது வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஒருவர் சொல்கிறார்கள், ஜினா லினுஸஹிஹ கதஅர் ரப்பில்லதி ஜஅலல் பித்ரூல ஃபீ அர்தில் அரப். அரபியர்களுடைய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம். வெள்ளை மாளிகையுடைய பேச்சாளர் நஊதுபில்லாஹ். என்ன வார்த்தை? அரபுகளுடைய பூமியிலே பெட்ரோலை வைத்த அந்த இறைவனது தவறை திருத்த நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறார்கள்? உலகத்தை எல்லாம் லீட் பண்ணி கண்டிக்கிறோம், எங்களுக்கு கீழே தானே பெட்ரோல் இருந்திருக்கணும், இது இங்க இருக்கிறது நேரத்தோடயே தெரிஞ்சிருக்க, இந்த நாட்டை விட்டுருப்போமா, இந்த நாட்டை விட்டுருப்போமா நினைக்கவில்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருந்தான். இன்னும் எத்தனையோ அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மறைத்து வைத்திருப்பான். அந்த சந்தர்ப்பம் வந்தா என்ன செய்வான்? இறைவன் வெளியே எடுத்து விடுவான். பாலைவன பூமியை பார்க்கின்ற பொழுது இதை நினைச்சிருப்பாங்களா? ஒரு இன்ஜினும் இல்ல, ஒரு மோட்டாரும் இல்லாத அந்த காலத்துல பெட்ரோலுடைய தேவை உணரப்பட்டிருக்குமா? எதுவும் இருந்திருக்காது. இன்றைக்கு உலகத்துடைய பெட்ரோலின் 90-80% பெட்ரோலியம் அரபு நாடுகளுடைய கீழே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்டவைகள் தான் தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இருக்கின்றன. அரபு நாடுகளுக்கு கீழ் தான் பெட்ரோலியத்துடைய அந்த மொத்த பகுதியும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உடனே என்ன செய்யறா? அரபு நாடுகள் மீது அணுகுண்டு அந்த பிரச்சனை அதெல்லாம் போட்டு பெட்ரோலியத்தை என்ன செய்யறான்? ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் வள ரீதியாக எடுத்துக்கொண்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை போன்று ஒரு வளமான ஒரு சமுதாயம் கிடையாது. நில ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு சமுதாய ஒற்றுமை பெறுவதற்கு நிலமும் ஒரு காரணமாக இருக்கலாம். உலகியல் ரீதியாக சொல்வதாக இருந்தால் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து சைனாவுடைய அந்த வடகிழக்கு தொங்கல் வரைக்கும் முஸ்லிம் நாடுகள், மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து சைனாவுடைய வடகிழக்கு தொங்கல் வரைக்கும் அப்படியே எடுத்து பாருங்க முஸ்லிம் நாடுகள். உலகத்துடைய பகுதிகள் இப்படி ஒரு நாட்டுடைய ஒற்றுமை காண முடியும். அமெரிக்காவும் கிறிஸ்தவ நாடு, ஐரோப்பாவும் கிறிஸ்தவ நாடு. ஆனால் அந்த அட்லாண்டிக் சமுத்திரம் என்ன செய்கிறது? பிரிப்பதை பார்க்கிறோம். அட்லாண்டிக் சமுத்திரம் நடுவால பிரிப்பதை பார்க்கிறோம். நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு முழு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நாடுகள் முஸ்லிம் நாடுகள். நில ரீதியாக வள ரீதியாக மாத்திரமல்ல, உள ரீதியாக ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை போல ஆதார தன்மையுள்ள மார்க்கம் எதுவுமே கிடையாது. இதை அல்லாஹ் சொன்னான். நம்ம யாரை சொல்லி இந்த மார்க்கத்தை சொல்லுகிறோமோ அவன் நேரடியாக இதை சொன்னான் என்பதற்கு ஆதாரத்தோடு இருக்கிறோம். எந்த தூதரை தலைவராக ஏற்றிருக்கிறோமோ அவருடைய ஒவ்வொரு செய்கைகளையும் ஆதாரத்தோடு பாதுகாத்து வைத்திருக்கிறோம். எனவே ஒரு நம்பிக்கையின் பக்கம் திருப்புவதற்கு மிகவும் சாத்தியமுள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பலத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் ரூஹானியத்தை தவிர, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தேவையான உயிரோட்டத்தை தவிர, மறுமை பற்றி அசையாத நம்பிக்கையை தவிர, மரணம் பற்றிய பயமில்லாத வாழ்க்கையை தவிர வேற எதுவும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இப்பொழுது அடிப்படை தேவை கிடையாது. நான் இவ்வளவு சொல்கிறேன், இவ்வளவு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இடத்துல இருக்கக்கூடியவைகள். ஆனால் ஐந்தாவது கட்டமாக சகோதரர்களே, இன்று உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சிந்தனை ரீதியாக மற்றும் அதாவது பௌதிக ரீதியாக எல்லாம் அப்படி அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறன என்று சொன்னால், இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சிக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவான முக்கியமான 2 பிரச்சனைகள் தான் அல் வதனியா தேசியவாதம், அல் கௌமியத்துல் அரபியா அரபு தேசியவாதம் அரபுவாதம். இவைகளெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். போராடக்கூடிய எல்லா மக்களும் முஸ்லிம் நாடுகள் போராடுகிறார்களே, போராடக்கூடிய எல்லோரும் இஸ்லாத்துக்காக போராடவில்லை. எங்களுக்கு தனி நாடு வேண்டும், இஸ்லாம் என்ற சிந்தனையே இல்லாமலும் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம் இனம், எங்களுக்கு தனி நாடு வேண்டும், ஆனா இஸ்லாத்தை பத்தி அங்க எதுவுமே இல்லை, இஸ்லாத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அரபு தேசியவாதம், அரபு மொழிவாதத்தை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனையை திட்டமிட்டுத்தான் முஸ்லிம் சமுதாயத்துக்குள் ஊட்டினார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கின்றன. திட்டமிட்டுத்தான் இஸ்லாமிய அப்படி கூட்டினா என்ன அர்த்தம்? 2 நாடு ஒன்றுக்கு ஒன்று சேராது, பக்கத்துல இருப்பாங்க, ஆனா ஒன்று கொண்டு சேராது. சூடானும் இருக்கும், சோமாலியா இருக்கும், சேராது. ஏன்? தேசியவாதம். சூடான் வேற, சோமாலியா வேற என்பது மாதிரியான தேசியவாதங்கள் என்ன செய்தார்கள்? இந்த சமுதாயத்துக்குள் அப்படியே கட்டவிழ்த்து விட்டார்கள். அது அல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எங்கெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் போய் காலனித்துவம் செய்து மிகவும் வேதனைக்குள்ள நிலைமையாக மாற்றி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா,
ஏன் 170% நாடுகள் முஸ்லிம்கள், முஸ்லிம் நாடுகள். முஸ்லிம் கண்டம் என்று அதாவது அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா இருக்கிறது. இதிலே நீங்கள் பார்க்கலாம், அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நாடு எத்தியோப்பியா. அபிசீனியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அபிசீனியான்னு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் சுபஹானல்லாஹ் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்று. ஆனா இன்றைக்கு உலகத்தில் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது? வறுமையான, நீங்க நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. அப்படியே என்னது, அதாவது இந்த அதாவது இப்படி ஒரு மாட்டுக்கு பின்கால நிக்கிற மாதிரியும், அந்த ஒரு சிறுநீரை குடிச்சா தாகத்தை தீர்க்கணும் மாதிரியும், இது மாதிரி ஒரு பருந்து ரெடியாக நிக்கிற மாதிரியும், அதே போல ஒரு குழந்தை தூக்கத்துக்கு போற ரெடி ஆகிக்கிற மாதிரியும் போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. இந்த எல்லா போட்டோஸ்லயும் உண்மையும் இல்ல, பார்த்தா சிம்பிளா உங்களுக்கு வழங்கலாம், நிறைய கிராபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் கொடுமைகளும் இருக்கின்றன, கஷ்டங்களும் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த எத்தியோப்பியா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் உண்டு. எத்தியோப்பியா ஒரு முஸ்லிம் நாடு கிடையாது. எத்தியோப்பியா ஒரு முஸ்லிம் நாடு கிடையாது. எத்தியோப்பியா என்ன நாடு? முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. ஆனா முஸ்லிம் நாடு கிடையாது. முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நாடு. கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. இந்த முஸ்லிம்களை எப்படியாவது இந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவ மக்கள் வாழுகிறார்களே அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு செழுமையற்ற இடங்கள், பசுமையற்ற இடங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வறுமையை கவர்மெண்டாக என்ன செய்கிறார்கள்? திணித்து விட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கடமைகளில் உண்டு. பட்டினி சாவு என்பது இஸ்லாம் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அல்ல. தக்தீரில் இறைவனது ஏற்பாடாக இருந்தாலும் இறைவன் இந்த உலகத்தில் செட்டப் செய்த ஒரு விஷயம் அல்ல. அவனாக மக்கள் சாக வேண்டும் என்றை விரும்பி செய்த ஒரு விஷயம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இது நடக்கிறது தெரியும்? இந்த அம்சம் எப்படி நடக்கிறது? இந்த உலகத்திலே அவர்கள் திட்டமிட்டு அந்த எத்தியோப்பியாவில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த எத்தியோப்பியாவுடைய விஷயம் இருக்கிறது மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு தவறான, சர்வதேச உலகத்துக்கு மத்தியில் ஒரு தவறான பதிவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்படுத்தி வருகிறார்கள். இது எத்தியோப்பியா பற்றிய செய்தி. உண்மையை சொல்ல போனால் முஸ்லிம்கள் அங்கே சிறந்து வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் சிறந்து வாழ்கிறார்கள். ஒரு சிலரை மாத்திரம் வைத்து என்ன செய்கிறார்கள், இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலரை வைத்து மாத்திரம் வறுமை அப்படி காட்டி அப்படி வைத்துக் கொண்டு வருவார்கள். உண்மையில் எத்தியோப்பியா ஒரு வளமிக்க நாடு. புதுசாக 1980 அல்லது 90களில் 1980 அல்லது 90களில் அங்க உள்ள மன்னர் பிறந்த நாள் கொண்டாடினார். பிறந்த நாளைக்கு 300 கோடி அமெரிக்கன் டாலர் செலவழிக்கப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு ஒரு வறுமையில ஒரு நாட்டுக்கு அப்படி செலவழிக்கப்படுமா? செலவழிக்கப்பட மாட்டாது. ஆனால் திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள், அந்த வறுமையை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதேசங்களை அப்படியே இடம் எடுத்து கிறிஸ்தவர்களை கொண்டு அங்கே குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளில் ஒன்று. இது பெரும்பான்மையாக முஸ்லிம் சமுதாயம் வாழக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இது போல நிறைய இடங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த முஸ்லிம் சமுதாயம் உள்ரங்க ரீதியாக அநியாயம் இழைக்கப்படக்கூடிய இடங்களை நான் சொல்லி காட்டலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இந்த இடத்தில் நாம் தெரியாத சில விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதில் குறிப்பாக பர்மா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பர்மா பிரச்சனை இப்பொழுது கரண்ட்ல என்ன செய்யுது, எல்லோருக்கும் போய் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கரண்டாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை இந்த பர்மா பிரச்சனை தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பர்மாவில் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? பர்மாவில் இப்பொழுது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது அரக்கான். அரக்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் தனி முஸ்லிம் நாடாக ஒரு காலத்தில் இருந்தது. தனி ஒரு முஸ்லிம் நாடாக இருந்தது. அதாவது பர்மாவுடைய மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி தனியொரு முஸ்லிம் நாடாக இருந்த பிரதேசம் தான் இந்த அரக்கான் என்கின்ற பிரதேசம். ஆனால் முஸ்லிம்கள் அது எப்படியோ ஒரு திட்டம், ஒரு காலத்தில் இஸ்லாமிய இந்திய கிலாபத்தின் பொழுது இந்தியாவிலே ஆட்சி செய்த மக்கள் அந்த பர்மாவை என்ன செய்ய, பர்மாவுடைய அந்த அரக்கான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்வதற்காக தான் காரணம். அங்க பர்மாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இனம், மொழி, நடைமுறை எல்லாம் வேறு. இந்த அதாவது இந்த அரக்கானில் இருக்கக்கூடிய மக்களுடைய இன, மொழி, அந்த சிஸ்டம் எல்லாமே வேறு. ஆனால் பர்மாவோடு இணைத்த பின்னால் இப்பொழுது பர்மாவுக்குள் யாரோ நுழைந்தது மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காலனித்துவம் செய்யப்படுவதற்கு முன்னாலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால்
அரக்கான் என்பது தனி நாடாக என்ன செய்திருக்கிறது, உலகம் எப்படி இருக்குது தனி நாடாக. இந்த பௌத்த அமைப்புடைய அந்த காலனித்துவத்தின் காரணமாக அரக்கான் அதற்குள் நுழைகிறது. அரக்கான் அதற்குள் நுழைந்து என்ன செய்கிற இன்றைக்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அங்கே நடந்து வரக்கூடிய கொடுமைகள் இருக்கின்றனவே சர்வசாதாரண கொடுமை அல்ல. பர்மா மக்களுக்கு, பர்மாவில் அரக்கான் அல்லாத பகுதிகளில் நிறைய முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். அவர்களை ஒப்பிடுகின்ற பொழுது இவர்களை விட பிரச்சனை குறைவு. 1970 அல்லது 80களில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் கிங் ஃபைசல் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த மக்களுக்கு இடம் கொடுத்தார்கள். சவுதி அரேபியாவில் இன்று மக்காவுடைய சனத்தொகையில் 15% இந்த பர்மா மக்கள் இருக்கிறார்கள். மக்காவுடைய சனத்தொகையிலேயே 15% மக்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான பிரச்சனை இன்றைக்கு அவர்களுக்கு என்ன நிலைமை தெரியும்? அந்த நாட்டில் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் கல்வி, அடிப்படை கல்வி இருக்கிறது. 10-12 வயது வரைக்கும் தான். உயர் கல்விகள் எல்லாம் அவர்கள் போக முடியாது. யாரெல்லாம் டோட்டலியாக அடுத்த மதத்துக்கு மாறினது போல ஆகிவிடுகிறார்கள் அவர்களை தவிர. பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஆண்கள் 30 வயது வரைக்கும் திருமணம் முடிக்க முடியாது. திருமணம் முடிப்பதென்றால் அரசாங்க அனுமதி எடுக்க வேண்டும். அரசாங்க அனுமதி மாத்திரமல்ல, பிள்ளை தரிப்பதாக இருந்தாலும் அதற்கு பின்னால அது ஸ்கேன் செய்யப்பட வேண்டும், அவர்கள்ட்ட அனுமதி வழங்கப்பட வேண்டும். அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த அரக்கான் மக்கள் எல்லா பிரதேசங்களுக்கும் தெரியவும் முடியாது, குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நேஷனாலிட்டி ஐடென்டி கார்டு என்று ஒன்று கிடையாது. அவர்கள் வந்தேறி குடிகள். அங்குள்ள தலைவரை, ஆட்சியாளரை என்ன சொல்கிறார், இவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது ஐநா இவர்களுக்கு வேறொரு இடத்தாவது என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பிரச்சனைகளின் பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துவது, மக்களை எரித்து அப்படியே இல்லாமல் ஆக்கி விடுவது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி சம்பந்தமான ஒரு இந்த அண்மையில் நடந்த நிகழ்வு, ஒரு பெண்மணி இந்த பிரச்சனை அரக்கான் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி பத்தி எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த எரிபாடுகளுக்கு மத்தியில் ஐநாவால் அதாவது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சென்டருக்கு தன் பிள்ளையை தூக்கி கொண்டு, எரிபாடுகளுக்கு பத்தி புள்ள வந்து கடும் சுகீனமா இருக்குது, தூக்கி கொண்டு அந்த தாய் வேகமாக அந்த கலகக்காரர்களின் முகத்துல படாம போறான். போய் மருந்து எடுத்துட்டு திரும்பி வாரான். வருகின்ற நேரத்தில் இந்த கலகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 2-3 பேரை கண்ணில் பட்டுச்சு. தாயை புடிச்சு இழுத்து கண் முன்னால குழந்தைய 2ஆ வெட்டான். வெட்டி அந்த தாயை வெட்டி தன் குழந்தை உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வளவு ஒரு கலக சூழ்நிலையில் தன் உயிரையும் பணயம் வைத்து மருந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு தாயை கண் முன்னால வெட்டி கொள்கின்ற நிலைமைக்கு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுல எந்த ஒரு வீர சம்பவம் நம்ம கேள்விப்படவே இல்லை. ஒரே ஒரு ஹாஃபில் 17-18 வயது ஒரு சிறுவர், என்ன ஒரு இளைஞன் ஆத்திரப்பட்டு இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது என்று போய் 2-3 பேர் அவரை வாளால வெட்டுறாரு, அவரும் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை தவிர, அந்த செய்தியை தவிர வேற எதையும் நம்ம கேட்க முடியவில்லை. மக்கள் எல்லாம் அப்படி அங்கலாய்க்கிறார்கள். அதிலும் அகோரமான சம்பவம் என்ன தெரியுமா? பக்கத்தில் உள்ள நாடு, அது பக்கத்தில் உள்ள நாடு நாஃப், அதுக்கு பக்கத்தில் ஒரு நதி ஒன்று இருக்கு, நாஃப் நதி. அதுக்கு அடுத்து பங்களாதேஷுடைய கொக்காஸ் சிட்டி விளங்கிட்டா, அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு 3 நாள் பிரயாணம் இருக்கும். கப்பல்ல தப்பி ஓடுற மக்கள் இருக்கிறாங்க தானே, தங்களுடைய தந்தைமார்கள்லாம் கண் முன்னால கொல்லப்பட்ட பின்னால தப்பி ஓடுகின்ற மக்கள். மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தங்களோட பிள்ளைகளை உயிர்களை படையம் வச்சு சிறுவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த நாஃப் நதி கரைக்கு வந்து என்னென்ன கப்பல்கள்லாம் அம்பிடுதோ அதுல பாஞ்சு ஏறி ஓட்டையான கப்பல்கள் போட்டு எல்லாம் வள்ளங்கள்லாம் எடுத்துக்கண்டு ஒரு 6-7 கப்பல் எப்படியோ ஓடி என்ன செய்யறாங்க, அந்த கப்பல்ல போறாங்க. எங்க அவங்களுக்கு அது இலக்கு இல்ல, அனுபவப்பட்டவர்களும் அல்ல, உயிர் தப்பி இரவோடுறவா ஓடுறாங்க. 3 நாட்களாக அதுல குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாம, தின்னவும் இல்லாம, அந்த உள்ள தண்ணியை கீழே உள்ள தண்ணியை குடிச்சுக்கன்னு சாப்பாடு இல்லாம குடும்பம் சகிதமாக யார் யார் பக்கத்துல நாணவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், வேற உறவுக்காரரா இருக்கலாம், எல்லோரும் போய் அடுத்த நதிக்கரையில் என்ன செய்யறாங்க, போய் விழுகுறாங்க. பங்களாதேஷ் முஸ்லிம் நாடு, அந்த இடத்துல போய் என்ன செய்யறாங்க, அப்படியே விழுகிறார்கள். அவங்க போராடி கிடைக்கிறாங்க பசிக்கு. அப்படியே உங்களுக்கு லைவா அந்த வீடியோ பார்க்கலாம். பசிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நாடு போட்ட சட்டம் என்ன தெரியுமா? இவர்களை உள்ளுக்கு எடுக்க வேண்டாம், இவங்களை உள்ளுக்கு எடுக்க வேண்டாம், இந்த நாட்டுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, இவர்களை உள்ளுக்கு எடுக்க முடியாது என்ற சட்டம் போடுது. இராணுவத்தினர்களுடைய மனம் கேட்கவில்லை. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கரையில எடுத்து தண்ணி கொடுத்து பிஸ்கட்ஸ்கள் அது இதை கொடுத்துட்டு திருப்பி போங்கன்றாங்க.
கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நாங்கள் எங்க போவோம்? எங்களுக்கு தான் சொந்த நாட்டிலே இடம் இல்லையே, ஒரு முஸ்லீம் நாடு எரிஞ்சு சாம்பல் ஆகினாலும் பரவாயில்ல, இந்த நாட்டில் இருக்கிறோன்றாங்க. வேற எங்களுக்கு வழி இல்லை போங்கன்னு சொல்றாங்க. கதற கதற கண்ணீர் வடிக்க வடிக்க அவர்களெல்லாம் கப்பல்ல வந்த வள்ளங்கள்ல ஓட்டை உடைசலான வள்ளங்களை ஏற்றப்படுகிறார்கள். அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியாது. ஒரு 2-3 நாட்களுக்கு பின்னால மீன் பிடிக்க போன பங்களாதேஷ் மீனவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அந்த போனவர்களுடைய பிணங்களையும் குழந்தைகளுடைய பிணங்களையும் அந்த ஆற்றில கண்டோம். அந்த ஆற்றில் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப பங்களாதேஷ் வந்து ஒரு முஸ்லிம் நாடு. முஸ்லிம் நாடாக இருந்து கொண்டும் இந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு தான் அந்த நாடால செய்ய முடிந்ததாக இருந்தால், நான் கேட்கிறேன், அங்க இன்ஜினியர்மார் இருந்தேன்னா, டாக்டர்மார் இருந்தேன்னா, நாடு முஸ்லிம் நாடா இருந்தேன்னா எல்லாம் இருந்தா என்ன? இஸ்லாமிய ரூஹானியத் இல்லாமல், இஸ்லாத்துடைய உயிரோட்டம் இல்லாமல் நாடு பிரிச்சது இஸ்லாத்தை வச்சு, நாட பிரிச்சது இஸ்லாத்தை வச்சு. ஆனா நடக்கிறது இஸ்லாம் அல்ல, நடக்கிறது இஸ்லாம் அல்ல என்பதை நாம் என்ன செய்கிறோம்? கண்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் 2 லட்சம் அகதிகள் அங்க இருக்கிறாங்க ஏற்கனவே. ஆனாலும் இந்த நிலைமையில் வந்தவனுக்கு தஞ்சம் கொண்டு காபிராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் போய் அதே முஸ்லிம்களை திருப்பி அனுப்பி பணமாக ஆக்கினாங்க. நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களை. ஒரு தாய் அல் ஜசீராவால பேட்டி காண்றாங்க. பேட்டி காண்ற நேரத்தை பங்களாதேஷ்ல வச்சு பேட்டி காணுகின்ற நேரத்தில் அந்த தாய் ஒரு 6-7 குழந்தைகளோட இருக்கிறான். நீங்க திருப்பி அரக்காணில் ஒரு நிம்மதியான சூழல் வந்தா போவீங்களான்னு கேட்கிறாங்க. சத்தியமாக நான் போக மாட்டேன், இந்த நாடு வெளியே போக சொன்னாலும் போக மாட்டேன். குண்டு வைத்து அவர்கள் இங்கே என்னை கொண்டாலும் ஒரு முஸ்லிம் நாட்டில் நான் மரணிக்க ரெடி, அங்க போய் மரணிக்க ரெடி இல்லை. என் தந்தை, என சகோதரர்கள், என் கணவர் எல்லாரும் என் கண் முன்னால எரித்து கொல்லப்பட்டார்கள். என் பிள்ளைகளை எரித்து கொல்லப்பட நான் விரும்பவில்லை. இன்னொன்று சொல்கிறேன், இதில் உள்ள எல்லா பிள்ளைகளும் எனது பிள்ளையான் எனக்கு சந்தேகம் அப்படின்றான். நான் அத்தனை முறை கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன், அத்தனை முறை கட்டளிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறாவாக இருந்தா நினைத்து பாருங்கள். அந்த குழந்தையில ஒரு குழந்தைய என்ன செய்யறா? சந்தேகப்படுறான், நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன். இது அங்குள்ள முஸ்லிம் பெண்களுடைய நிலை அரக்கான். ஆனால் நினைத்தது போன்று சாதாரணம் அல்ல. அந்த நாட்டில் 8-10 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அரக்கானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு சூழல் அந்த பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்மிடத்துல துவாவே இல்லை. அட்லீஸ்ட் ஆக குறைந்தது அந்த மக்களுக்காக கண்ணீர் வடித்து அழுகின்ற ஒரு பிரார்த்தனை கிடையாது. இலங்கையில் சிலர் திசை மாறி ஒரு 140 லட்சம் பேர் அரக்கான் மக்கள் வந்து இறங்கினார்கள். இலங்கைக்கு திசை திரும்பி இலங்கைக்கு வந்து இறங்கினாங்க. அவர்களை போய் கண்டார்கள், தர்மம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் ஆர்வம் காட்டினார்கள் என்பதும் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலை. அன்புள்ள சகோதரர்களே, பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறது, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஒரு இஸ்ஸத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தில் மாற்றாத வரைக்கும் அவர்களை வந்தேறு குடிகளாக இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன, அவர்கள் தனிநாட்டுக்குரியவர்கள் என்ற ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. யாரும் சட்டை செய்வதாக என்ன செய்யவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை. அன்புள்ள சகோதரர்களை, இது உண்டு. இன்று முஸ்லிம்களுக்கு இந்த பர்மாவில முஸ்லிம்கள் வாழ்றாங்க என்ற செய்தியே இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் தெரியும். பிரச்சனைக்கு பிறகுதான் தெரியும் இடத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நீங்க பார்க்கணும் என்ன தெரியுமா? மத்திய கிழக்கு நம்மளுக்கு தெரிந்த பெயர். நான் இப்பொழுது சொல்ல நினைப்பது மத்திய ஆசியா. மத்திய கிழக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் போராட்டங்களுக்கு பெயர் போன இடங்கள். மத்திய ஆசியா இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவியல் வளர்ச்சிக்கு பெயர் போன இடம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவை வளர்ப்பதற்கு பெயர் போன இடம். அந்த நாட்டுடைய நிலைமை இன்றைக்கு தெரியுமா? முதல்ல அந்த பகுதியுடைய நிலைமை நம்மளுக்கு தெரியும். மத்திய ஆசியா பற்றி நிலைமை நம்மளுக்கு தெரியும். மத்திய ஆசியா இருக்கிறது, அங்கதான் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் தூரமாக இருந்தாலும் அந்த மத்திய ஆசிய எல்லைக்குள் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்றவர்கள் பிறந்தார்கள். அபூதாவூத் இமாம் அவர்கள் கூட அதுக்கு நெருக்கமான இடத்தில் தான் பிறந்தார்கள். மத்திய ஆசியா சகோதரர்களே, எந்த 2 எல்லைக்குள் அது இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு ஒன்று ரஷ்யா என்கின்ற எல்லைக்குள் இருக்கின்றன. இன்றைக்கு விடுதலை பெற்றுவிட்டாலும் ஒரு வகையில் சொல்ல போனால் ரஷ்யாவுடைய எல்லைக்குள் தான். இன்னொரு பகுதி சைனாவுடைய வடமேற்கு எல்லைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். அங்கேதான் இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாய், இப்னு மாஜா போன்ற அறிஞர்கள் பிறந்தார்கள் என்றால், அங்கிருந்தா இஸ்லாம் வளர்ந்தது என்றால் எங்கிருந்து வளர்ந்திருக்கிறது? ரஷ்யா என்ற ஏரியாவிலிருந்து வளர்க்கிறது. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து மக்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? உருவாக்கினான். ஆனால் இன்றைக்கு அந்த 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதி சைனா கையிலே வைத்திருக்கிறது.
அதை நாம் கிழக்கு துர்கிஸ்தான் என்று சொல்கிறோம். கிழக்கு துர்கிஸ்தான் என்று சொல்கிறோம். இன்னொரு பகுதி ரஷ்யாவுடைய எல்லைக்குள்ளே இருக்கின்றன. ரஷ்யா அதுல பெரிய ஒரு, அதாவது இந்த இந்த உண்மையிலே ஒரு காலனித்துவ பகுதியாக இன்றைக்கு இல்லாது விட்டாலும் சிந்தனா ரீதியான நிறைய அழுத்தங்களை அவைகள் மேற்கொண்டு வருகின்றன. ரஷ்யாவுடைய பகுதியில் இருக்குது மேற்கு துர்கிஸ்தான். இப்படியா இருந்ததை ரெண்டா பிரிச்சு எடுத்துட்டாங்க. டோட்டலாக இருந்தது துர்கிஸ்தான், தௌரான் ஒரு துர்கிஸ்தானாக அது இருந்தது. அன்புள்ள இந்த இஸ்தான் என்ற பெயர் வருகின்ற இடங்கள் இருக்குது, இதெல்லாம் துருக்கியோட மூல மொழியை கொண்டது. நம்மளுக்கு தெரிஞ்ச இஸ்தான் நம்மளுக்கு தெரியும், கபிரிஸ்தான் என்ன இடம் விளங்கிட்டானே, உயர்ந்த இஸ்தானம் அப்படின்னு என்ன இடம், அது இஸ்தான் என்ற இடத்துக்கு குறிக்கிறது. இந்த அமைப்புல அந்த அங்குள்ள உள்ள பேரை பாருங்க நீங்க, பாகிஸ்தான், துர்கிஸ்தான் அந்த மாதிரியான பேர்கள் தான் இருக்கும். இந்த மாதிரியான பிரதேசங்கள்ல இருந்துதான் கூடுதலாக இஸ்லாமிய அறிவு வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல ரெண்டா பிரிச்சு நான் சொன்னேன். இதுல கிழக்கு ஒரு காலத்தில் இஸ்லாமிய பிரதேசமாக இருந்து நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் உருவான இடம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனையிலேயே இல்லை, நம்முடைய சிந்தனையிலேயே இல்லை. கிழக்கு துர்கிஸ்தான் என்று சைனாவுடைய கையிலே இருக்கிறது. கையில் இருப்பது மாத்திரமல்ல, சைனாவுடைய 5 பெரிய மாநிலங்களில் கிழக்கு துர்கிஸ்தான் உண்டு. 5 மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் இதுதான். தமிழ்ல சொல்லலாம்னா சிங்ஷியாங்னு சொல்லலாம், அது சரியான தமிழ் பதம் அல்ல, ஆனா அப்படித்தான் அந்த சொல்ல எழுதலாம். சிங்ஷியாங்னு சொல்லலாம். மிகப்பெரிய மாநிலங்கள்ல உண்டு. சைனாவுடைய மிகப்பெரிய மாநிலம் 5ல இதுதான் பெரிய மாநிலம். அங்கேதான் பெட்ரோலிய வளத்துக்கான வாய்ப்பையும் இறைவன் வைத்திருக்கிறார், நிறைய இயற்கை வளங்களையும் வைத்திருக்கிறார். அதனால அங்கே வாழக்கூடிய ஹுய் மற்றும் உய்குர் முஸ்லிம்கள், இவங்களுக்கு எதிராக சைனா இன்னமும் காலனித்துவம் செய்து கொண்டிருக்கிறது. நம்புவீர்களா? உத்தியோகம் இல்லாத அறிக்கையாக இருந்தாலும் உண்மையான அறிக்கை, சைனாவில் இந்த மக்கள் உட்பட 10 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம்கள்? 10 கோடி முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இரும்பான மீடியாவுக்கு எட்டாத அந்த சமூகம் இருக்கிறது. அதனால் அந்த சமூகத்துடைய அந்த சமூக கட்டுப்பாட்டின் காரணமாக செய்திகள் வெளிவருவதில்லை. ஆனால் அவ்வளவு முஸ்லிம்கள் அங்கே வாழ்கிறார்கள். காஷ்கர் அந்த கிழக்கு துர்கிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக ஒரு காலத்தில் இருந்தது. நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் காஷ்கரி என்கின்ற அந்த நிஸ்பத்தோடு வருவார்கள், காஷ்கரி என்கின்ற இணைப்போடு வருவார்கள். புகாரி என்று சொல்றது மாதிரி காஷ்கரி என்ற நிறைய அறிஞர்கள் அந்த சைனாவில் பிறந்திருக்கிறார்கள். சைனாவில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பது முஸ்லிம்களில் அதிகமானவர்களுக்கு புதிது. ஆனால் அந்த கோடான கோடி முஸ்லிம்கள் இன்று வரைக்கும் 60,000 70,000 என்று கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவங்க ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் ஏதாவது பிரச்சனைக்காக. ஆனால் உலகத்தில் நம்மை கேட்க யாரும் இல்லை என்பதற்காக கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவர்களை ஆயிரக்கணக்காக கொலை செய்து வருகிறார்கள். பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சிறைச்சாலைகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் நிறைய இணையதளங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவர்களது கதறல்கள் உலகத்துக்கு கேட்பதில்லை என்ற முறைப்பாடை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துடைய மஜிதை, அறிவை கொண்டு போன ஒரு சமுதாயத்தில் ஒரு சிலர் அவர்கள். ஆனால் இன்று யாருக்கும் அது எட்டுவது கிடையாது. நான் இதை விரிவாக சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். நிறைய அநியாயங்களை இந்த உய்குர் ஹுய் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இனத்து முஸ்லிம்கள் அனுபவித்து வருகிறார்கள். நிறைய வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அன்றாடம் கற்பழிப்புகள், பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெளி உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கு உரிமை வழங்குவதாக காட்டப்பட்டிருந்தாலும் உள்ரங்க ரீதியாக நிறைய அநியாயங்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேற்கு துர்கிஸ்தான், மேற்கு துர்கிஸ்தான் என்கின்ற பகுதி இன்றைக்கு 5 நாடுகளாக சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள். 5 நாடுகளாக சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள். உஸ்பெகிஸ்தான், துர்க்குமானிஸ்தான், தஜகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான். 5 நாடுகளாக என்ன செய்கிறார்கள், பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த 5 நாடுகளில் சைஹூன் ஜெய்ஹூன், அது ஆமோதாரியா சிறுதாரியா என்ற 2 நதிகள், பிரபல்யமான நதிகள். இந்த நதிகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாமிய கல்வியுடைய நாகரிகம் அப்படியே வளர்ந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்தில் இந்த உஸ்பெகிஸ்தான் என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே, தஷ்கந்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே, குர்ஆனுடைய ஒரு மூலப்பிரதி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தவறான தகவல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த உஸ்பெகிஸ்தான் இருக்கிறது, அந்த உஸ்பெகிஸ்தானில் ஒரு மாநிலம் தான் புகாரா மாநிலம். இந்த புகாராவில் பிறந்தவர் தான் இமாம் புகாரி. இந்த புகாராவில் பிறந்தவர் தான் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ். புகாரா இன்றைக்கு அதே புகாராவில், அதாவது சமர்கந்த் என்ற இடத்தில் நீங்கள் ஹர்தனிக் என்ற இடத்தில் அவர் கபர் கட்டி வச்சுக்கிறார். அவருக்கு இமாம் புகாரிக்கு இமாம் புகாரிக்கு ஒரு கபர் ஒன்றை கட்டி தர்காவாக ஆக்கி வச்சுக்கிறான். இஸ்லாம் ஏன் போனது என்று பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இமாம் புகாரி பிறந்த இடம் அதே மாநிலத்தில், அதே உஸ்பெகிஸ்தான் மாநிலத்தில் தான்
திருமிதி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த நாட்டில் தான் திருமிதி என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கதான் இமாம் திருமிதி பிறந்தார்கள். அங்கதான் இமாம் திருமிதி பிறந்தார்கள். தஸ்கந்த் என்று சொல்கிறோமே, இதனுடைய பழைய பெயர் ஷாஷ், உஸ்பெகிஸ்தானுடைய இன்னொரு நகரம். அங்கதான் ஷாஷி, முஸ்னத் ஷாஷி என்று நம்ம சொல்கிறோமே, அதை எழுதிய தொகுத்த அறிஞர் அங்கதான் பிறந்தார். இப்ப நிறைய அறிஞர்கள் பிறந்த ஒரு மைய பிரதேசம் உஸ்பெகிஸ்தான். முஸ்லிம்களுடைய சிந்தனையிலே கிடையாது. சஹீஹுல் புகாரி என்பது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிக முக்கியமான மூல நூல்களில் உண்டு. ஆனால் எமது சிந்தனையிலே கிடையாது என்கின்ற அளவுக்கு மறைத்து விட்டார்கள் என்றால் எமக்கு எப்படி எமது வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிற நீங்க நினைத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, துர்க்குமானிஸ்தான், இதில் ஒரு மாநிலம் நசா என்கின்ற மாநிலம். இது ஒரு மாநிலம், நசா என்கின்ற மாநிலம். அந்த இடத்தில் தான் இமாம் நசாயி பிறந்தார். இன்று வரைக்கும் நசா என்று தான் பேர், இன்று வரைக்கும் திருமிதி என்று தான் பேர், இன்று வரைக்கும் புகாரா என்று தான் பேர். அன்புள்ள சகோதரர்களை, அந்த பிரதேசத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அந்த அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறான். மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் பிறந்த ஒரு மிகப்பெரிய மாநிலம் இன்றைக்கு துண்டாடப்பட்டு அப்படியே வேறு வேறாக ஆக்கப்பட்டு பலவிதமான அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் புகாரி பிறந்த இடம் உஸ்பெகிஸ்தான். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரஷ்யாவுடைய அந்த ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, அதில் நடந்த ஒரு செய்தியை ஒரு அறிஞர் பதிவு செய்கிறார். அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாமங்கள் எல்லாத்தையும் மாற்றினாங்க, பெயர்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டார்கள். அரபு பெயர்கள் வைக்க கூடாத தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படியெல்லாம் அநியாயங்கள் கொண்டு வந்து ரஷ்யாவுடைய இரும்பு புடி, சைனாவுடைய இரும்பு புடி, இதன் காரணம் இப்படி நடக்குது. ஒருவர் எப்படியோ கஷ்டப்பட்டு உம்ராவுக்காக வந்து சேர்கிறார். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தை படிக்க தந்திருக்க சந்தர்ப்பங்களும் எந்த அளவுக்கு அதை வீணாக்குகிறோம் என்பதை அவர்களே நினைச்சுப்பாங்க. வந்து சேர்ந்து உம்ராக்காக வாராங்க. அதாவது உம்ரா என்ற ஒரு கடமையை தவிர அவருக்கு வேற எதுவும் சிந்தனையில் இல்லை. மீடியாக்களில் இவைகள் காட்டப்படுவது இல்லை, நூல்கள் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட பிரதேசத்திலே வாழ்றாங்க. சிட்டியில் உள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் நஞ்சமாக அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். கிராமத்து முஸ்லீம்களுக்கு மீடியா ஊடாதான் படிக்க வேண்டியிருக்கும், பத்திரிகை ஊடாதான் படிக்க வேண்டியிருக்கும். கௌபாவை கண்ணால் கண்டதில்லை, என்னன்னு தெரியாது. ஆனா உம்ரா என்கின்ற அமலை நினைத்தவர் வருகிறார். இவர் சொல்லுகிறார், அந்த அறிஞர், நான் வந்து கௌபத்துல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் என்னை பார்த்து அழைத்தார். அதாவது பள்ளிக்கு வெளியே இருந்து அழைக்கிறாரு. ஒரு அதாவது கொஞ்சம் வர ஏழுமான்னு கூப்பிடுறாரு. ஒரு கௌபத்துல்லாஹ் அன்னைக்கு போறாரு. கிட்ட போய் அவரோட மொழியில இவர் பேசுறாரு. இவருக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கிறது. கேட்கிறாரு, கௌபத்துல்லாஹ் எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும்? பேசிக் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும்? அப்ப அவர் சொல்றாரு 7 முறை அப்படின்ற. 7 முறை தவாப் செய்ய உங்களால 7 மான்னு கேட்கிறாங்க. 7 முறை எப்படி 7 முறை நீங்க தவாப் செய்றீங்க? இவருக்கு ஆச்சரியமாயிட்டு, சின்ன இடத்தை ஏன் 7 முறை தவாப் செய்ய இப்படி கேட்கிறாரு? சரி, ஏதோ கடமையானு கேட்கிறாரு. கடமை. அப்ப நான் சரி தவாப் செய்யறேன்ட்டு பள்ளிக்கு வெளியே போறான். பள்ளிக்கு வெளியே போற பார்த்து இவர் கூப்பிடுறாரு, எங்க போறீங்க? தவாப் செய்ய போறேன்றாரு. அப்பதான் இவருக்கு விளங்குது, இவருக்கு கஅபத்துல்லாஹ்ண்டா என்னன்னு தெரியாது. இவர் நினைக்கிறார் அந்த பள்ளி வாயை நான் சுத்தி வருவதுதான் தவாப் என்று நினைக்கிறார். அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு உள்ளுக்க. இதுதான் கஅபத்துல்லாஹ், இதை சுத்தித்தான் நீங்கள் தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னதுதான் கிடையாது. ஓடி போய் கௌபாவுக்கு பக்கத்துல விழுந்து கண்ணீர் விட்டு அழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இமாம் புகாரி போன்றவர்கள் பிறந்த இடம். என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? எங்களை எல்லாம் இது போன்ற கஅபத்துல்லாஹ்வுடைய அடையாளம் தெரியாம மாற்றி விட்டார்களே, யா அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு சாபத்தை இறக்கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அழுது விட்டு அவர் வாழுகின்ற அந்த உஸ்பெகிஸ்தானுடைய பிரதேசத்தில், அவர் வாழுகின்ற பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் அந்த மனிதருக்கு பதிவு செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, புகாரி இமாம் பிறந்த ஒரு நாட்டிலே ஒரு பிரதேசத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு இது. இன்றைக்கு மார்க்கம் படிக்கக்கூடிய ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஏராளமான வாய்ப்புகளை இறைவன் எங்களுக்கு தந்திருந்தும் கூட நாங்கள் முறையாக உபயோகிப்பதாக இல்லை, முறையாக பயன்படுத்துவதாக இல்லை. இது இந்த ஒரு நினைத்து பாருங்கள், கஅபத்துல்லாஹ்வை எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை அவர்களுக்கு தெரியாது விட்டால் என்ன முறையில் அந்த அவருடைய வாழ்க்கை போயிருக்கும் நினைத்து பாருங்கள். பெயர்கள், அரபு பெயர்கள் வைப்பதே ஒரு பிழை, தடை, ஒரு பெரிய குற்றச்செயல் என்கின்ற அமைப்புக்கு மாறிவிட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அந்த அதாவது மேற்கு துருக்கிஸ்தான் இருக்கிறது. இந்த மேற்கு துருக்கிஸ்தானில் இது அல்லாமல் எத்தனையோ வேறு வேறு விதமான கொடுமைகள், குறிப்பாக இஸ்லாமிய மூல நூட்களை அப்படியே தேர்ந்தெடுத்து அழிக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சஹீஹுல் புகாரியுடைய நுஸ்காக்களில் ஒரு சில குறிப்பிட்ட ரிவாயத்துக்கள் மட்டும்தான், அத பிரதிகள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்ததற்கு மிகப்பெரிய காரணங்களில் இதுவும் உண்டு. இன்றைக்கு புகாரியுடைய நல்ல பிரதி எங்க கிடைச்சது? ஜெர்மன்ல.
விளங்கிட்டா? ஜெர்மன்ல தான் எங்களுக்கு கிடைக்கதா இருக்குது. எங்க கிடைச்சிருக்கணும்? அது புகாரால கிடைச்சிருக்கணும். ஒரு மூல பிரதியை புகாரால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காட்ட மாட்டீர்கள் என்றால் எப்படி தலைகீழாக என்ன செய்திருக்கிறார்கள், மாற்றி இருக்கிறார்கள். நீங்க நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த அளவுக்கு கொடுமைகள் அங்கே அலங்கேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் நமக்கு இன்னும் தெரியாது. முஸ்லிம் நாடுகளா இன்று மாறிவிட்டன. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த நாடுடைய பெயர்களை அடித்து பள்ளிவாயல்களை எடுத்து பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட பள்ளிவாயல்கள், மிகப்பெரிய கட்டுமானங்களை கொண்ட பள்ளிவாயல்கள், அழகான பள்ளிவாயல்கள், அப்படிப்பட்ட மதரசாக்கள், யூனிவர்சிட்டிகள் இன்னும் நிறையவே இருக்கின்றன. ஆனால் அவர்களிடத்தில் மார்க்கம் என்று அப்படியே குன்றி வருவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் மத்திய கிழக்கு எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு மத்திய ஆசியா பேசப்படுவது கிடையாது. மத்திய ஆசியா பேசப்படுவது கிடையாது. அதே பகுதியுடைய தொங்கல், அதாவது குராசானுடைய பகுதிகளாக இருந்தது அதே பிரதேசம் தான். இன்றைக்கு ஷியாயிசத்தை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். கஸ்வீன் ஈரானுடைய மாநிலங்களில் உண்டு. கஸ்வீன் இமாம் இப்னு மாஜா பிறந்த இடம். நைசாபூர் இன்றைக்கு ஈரானுடைய மாநிலங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய இடம். அதே போன்று பைஹக் நைசாபூரில் ஒரு இடம், இமாம் பைஹக்கியுடைய இடம். எல்லாம் ஷியாயிசமாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்றைய தினம் அப்படி இருக்கவில்லை, அது ஒரு பகுதி. ஆனால் இந்த கொடுமைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றி முஸ்லிம்கள் நிறையவே தூரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே நீங்கள் கீழே வாருங்கள். நான் பர்மாவை சொன்னேனே, அந்த பர்மாவுடைய கீழ்ப்பகுதியை அப்படியே கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இதுல நடக்கக்கூடிய அன்றாட, இந்தோனேஷியா ஒரு முஸ்லிம் நாடு. ஆனால் முஸ்லிம் நாடாக இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் அந்த நாட்டில் என்ன அரங்கேறி கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன என்பது போன்ற செய்தி நம்மளுக்கு தெரியாது. கிறிஸ்தவ முஸ்லிம் கலவரத்தை தொடர்ந்து மூட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மூட்டிக்கொண்டிருப்பதனால அன்றாடம் கொடுமைகள் நடந்து, எப்படி நீங்க பலஸ்தீன்ல கொடுமைகளை பார்க்கிறீர்களோ அதே போன்ற அளவுக்கு சற்றும் குறையாத கொடுமைகளை இந்தோனேசியாவில் பார்க்கலாம், பர்மாவில் பார்க்கலாம், சைனாவில் அதை விட பன்மடங்காக பார்க்கலாம், அதை விட பன்மடங்காக பார்க்கலாம். இந்த அளவுக்கு என்ன கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேசுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு தவிர இந்த சமுதாயத்தில் போராட்டத்திற்கு யாருமே இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். காஷ்மீரை எடுங்கள், மறந்து விட்டோம். காஷ்மீர் இன்றைக்கு டோட்டலி நம்மளுக்கு மறந்து போயிட்டு. இந்த ஒவ்வொரு நாடுகளும், நான் சொல்லக்கூடிய நாடு கிட்டத்தட்ட 30-35 நாடுகள் வரும். விளங்கிட்டா 20-25 நாடுகள் வரும். இந்த டோட்டல் நாடுகளை பற்றி தனியாக பேசப்பட வேண்டும். காஷ்மீர் என்ன விளங்கிட்டா, வரலாறுகள் என்ன. ஒரு காலத்தில் சியாகத்துல் உம்மா என்ற மேகசின் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அது கூட என்ன, முஸ்லிம்களை விட்டு தூராது. காஷ்மீருடைய பிரச்சனை நிறைய பேசப்பட்ட ஒரு மேகசின். ஆனா அந்த நாட்டுடைய பிரச்சனைகள் இன்று பேசுவதற்கு யாருமே கிடையாது. காஷ்மீரில் பிரச்சனை அவ்வளவுதான். மற்றபடி காஷ்மீரில் நடக்கக்கூடிய கொடுமைகள், அங்கே அரங்கேற்றப்படுகின்ற தினம் தினம் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீதாசாரப்படி பல பெண்கள் அந்த நாட்டில் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய மஸ்ஜிதிலே இருந்து நீங்கள் நினைத்து பாருங்கள், தாங்க முடியுமா எங்களுக்கு? அப்படி தாங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தால் நம்ம இஸ்லாமிய சமுதாயமான நினைத்து பாருங்கள். கூடுகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள், பொருளாதார தீர்வு என்று சொல்கிறார்கள். மற்றபடி சேர்ந்து எதிர்க்கக்கூடிய திராணியை இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்கிறது, அது தனி வேறு. ஒரு குத்துச்சண்டை வீரரை பார்த்து ஒருவர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வைத்து ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கேட்கிறார்கள், எப்படி நீங்கள், அதாவது உலக தீவிரவாதி உசாமா இருக்கக்கூடிய ஒரு மதத்தில் போய் சேர்ந்தீர்கள், மதம் மாறினீர்கள். ஹிட்லர் இருக்கக்கூடிய மதத்தில் நீங்கள் இருக்க முடியும் என்றால் உசாமா இருக்கக்கூடிய மதத்தில் நான் இருப்பது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல என்று என்ன செய்தார், ஒரு பதில் சொன்னார். அவர்களுடைய பதில்களில் ஈமானியம் வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், உறுதி வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஆனா எங்கள்ல என்னது, நிறைய பலகீனங்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்படுகிறது என்று வையுங்கள், பிழை. ஆனால் முஸ்லிம்களோட கட்டிடம் உடைக்கப்பட்டா எப்படி அப்படி காலம் தாமதித்து பதில் வருமோ அப்படி அல்ல. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட அடுத்த செகண்டே பதில் வந்துருது, கூடாது, அநியாயம், ஹராம், கூடாதுதான். ஏன் இவ்வளவு ஸ்பீட்? அதை விட இதுக்கு ஏன் ஸ்பீடா இருக்கிறோம்? எங்களோட உள்ளத்தில என்னது, அதாவது இவர்களுடைய உள்ளத்திலே பலகீனம் இருக்கிறதோ அவர்கள் வேகமாக அவர்களில் என்ன செய்கிறார்கள், ஆதரவு தெரிவிப்பதை நீங்கள் பார்க்கலாம். எதிர்க்க வேண்டும், ரெண்டு சமநிலை பேணப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை நீங்கள் மேலோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சுருக்கமாக சொன்னேன். இன்னும் சொல்வதற்கு ஐரோப்பாவிலே குறிப்பாக கோசோவாவுடைய விடுதலைக்கு பின்னாலும் பொஸ்னியாவுடைய விடுதலைக்கு பின்னாலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ரஷ்யாவில் செச்சனியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது போன்ற நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும். என்றாலும் கடைசி ஒரு முக்கியமான பகுதி இருப்பதனால்
அதை நான் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்ன மிக முக்கியமான பகுதி என்றால், அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நாங்கள் தேவை கிடையாது. 160 கோடியும் தேவை கிடையாது, 200 கோடியும் தேவை கிடையாது. அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தூய்மையான ஈமானும் அவனுக்கென்றே வாழக்கூடிய அந்த அர்ப்பணமும். அது இல்லாது விட்டால் அல்லாஹ் இப்பொழுதே ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். எங்களை தூக்கி வீசிட்டு இன்னொரு சமுதாயத்தை அங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்ம இந்த நாடுகளை அதிகமாக ஏசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவும் யூகே ஏசிக் கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதும், நாங்கள் மார்க்கப்பட்டில்லாமல் இருப்பதும், நாங்கள் பேணுதல் இல்லாமல் இருப்பதை எப்படி வழங்கி வச்சுக்கிறோம்? நம்ம களிமா சொல்லி இருக்கிறோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம், சொர்க்கத்தில் கீ நம்ம கையில் இருக்கிற மாதிரி என்ன செய்கிறோம்? நினைத்துக் கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற பொய்யான ஆறுதலில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடி நான் மன்னிப்பான், அல்ல சந்தேகம் கிடையாது. ஆனால் நமக்கு நாமே பொய்யான ஆறுதல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு காலத்தில் இது ஒரு நிலமா என்று அறியப்படாத ஒரு நிலத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அங்க இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேகம் இருக்கிறது. அமெரிக்காவில் இஸ்லாம் வளர்கின்ற வேகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வேறெங்கும் வளராத, யூகே வேணும்னா அதுல போட்டி போடலாம், வேறு எங்கும் வளராத வேகத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை அங்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாத்தை கடும் வேகமாக, சின்ன பின்ன வேகம் அல்ல, பிரச்சாரகர்களை விட படிக்கின்றவர்களுடைய வேகம். ஏன்? இந்த உலகத்துடைய அட்டூழியங்கள், அநியாயங்கள், ஜாகிலியத்தை முழுமையாக அனுபவித்து விட்டு இதுக்கு பின்னால என்ன இருக்குது? அவன் சிகரெட் குடிச்சான்னு சொன்னா இங்க இருந்து குடிக்கிற லெவல்ல அவன் குடிக்க மாட்டான், உச்சகட்டமா எதிர்க்குது அதான் குடிப்பான். சாராயம் குடிச்சான்னு சொன்னா எது பிராண்ட் கூடையோ அதைத்தான் என்ன செய்வான்? குடிப்பான். விபச்சாரமா எல்லா விதமான அந்த துர்க்குணங்களை அனுபவித்து எல்லையை முடிச்சிட்டான். இப்ப பாக்குறேன் இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு அனுபவித்தும் நிம்மதி இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்கிறது? அந்த அமெரிக்கால வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலை கவுன்சிலிங். கவுன்சிலிங் ஒரு பகுதி கவுன்சிலிங்ல வேணுமென்றா கொஞ்சம் பிரயோசனம் தரலாம், ஒரு பகுதி வேணுமென்றால் இஸ்லாத்தோடு ஒத்து பிரயோசனம் தரலாம். ஆனால் அதில் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதிகள் கவுன்சிலிங் என்கின்ற பகுதி மார்க்கம் இல்லாததனால் உருவாக்கப்பட்டவைகள், மார்க்கத்துடைய சிந்தனை இல்லாததனால் உருவாக்கப்பட்டவைகள். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த ஈமானிய சிந்தனை அவனுக்கு பெரிய ஒரு கவுன்சிலிங். தனிமையில் அவன் இருந்து அந்த வசனங்களை யோசிப்பதே அவனுக்கு பெரிய ஒரு கவுன்சிலிங். அவனை ரிலாக்ஸ் ஆக்குவதற்கு அது போதுமானது. கடலோரத்துக்கெல்லாம் கண்ணை மூடி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இயற்கையா என்ன செய்வான்? ரிலாக்ஸ் ஆகுவான் இந்த ஈமானிய பலத்தின் மூலம். ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருவதற்கான காரணம் நிம்மதியின்மை. சிலருக்கு அல்லாஹ் கவுன்சிலிங்க காட்டினா, சிலருக்கு இஸ்லாத்தை காட்டினா. விளங்கிட்டா? அங்க நீங்க பார்க்கலாம் இஸ்லாத்துடைய வளர்ச்சி இருக்கிறதே. ஒரு கலை பிறந்து அதை எங்க பிறந்தான்னு பார்க்கணும், ஏன் பிறந்தான்னு பார்க்கணும், அதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் காரணம். அழகாக நிரூபிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அமெரிக்காவில் வளர்கின்ற இஸ்லாத்தை ஒரு உதாரணம் சொல்லுங்க. மார்க்கத்தை முஸ்லிம்கள் கடைபிடிக்கின்றவர்களை பார்த்து நிறைய இஸ்லாம் வளர்கிறது. கல்வி பிரச்சாரத்தின் காரணமாக இஸ்லாம் வளர்கிறது. ஒரு பெண், அதாவது ஒரு யூனிவர்சிட்டி, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் கலந்து படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஆனால் அங்க என்ன, முஸ்லிம் பெண்கள் மிகவும் கம்மி, குறைவாக இருக்கிறார்கள். அந்த பெண்மணிகள், அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த பெண்மணிகள் அபாயாவை கடைபிடிக்கிறார்கள், ஒழுக்க வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவ்வளவு பெரிய அனாச்சார கலாச்சாரம் உள்ள அந்த பல்கலைக்கழகத்துக்குள் ஒழுக்க வாழ்க்கை வாழக்கூடிய சில முஸ்லிம் பெண்மணிகள், உங்களோட சில கிறிஸ்தவ பெண்மணிகள் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்லி இருக்கிறாங்க. இவங்க எந்த நேரம் பார்த்தாலும் இந்த அபாயாவை நக்கல் அடிக்கிறதும், ஃப்ரெண்ட்லி நக்கல் அடிக்கிறது, ஹிண்ட் செய்யறது, இதை ஏன் போடுறீங்க, உங்களுக்கே விளங்கலை, அவங்களுக்கு அடிமைத்துவம் என்று திருப்பி திருப்பி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இது எனக்கு கௌரவம், எங்களை இது பாதுகாக்குது, பாருங்க உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம், எங்கட ஃப்ரீடம் நாங்க அனுபவிக்க வேண்டும் என்பது போல அந்த பெண்கள் பேசுறாங்க. ஒரு முறை ஒரு பெண் முடிவெடுக்கிறா, நான் இவங்களை கொஞ்சம் நக்கல் முறையில் நடந்து கொள்ளணும், அதுக்கே நம்ம அபாயா ஒன்று கொடுத்துட்டு போவோம், நானே ஒரு அபாயா ஒன்று கொடுத்துட்டு போவோம் என்று சொல்லி ஒரு அபாயா ஒன்றை வாங்கி வீட்டுக்கு போய் அந்த கண்ணாடிக்கு முன்னால் அபாயா போடுறான். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் ஃபித்ராவுடைய மார்க்கம், இயற்கையான மார்க்கம். இயற்கை உணர்வுகள் அந்த இடத்துக்கு போனா ஒத்து போய்த்தரும், வராத வரைக்கும் அப்படி இருக்கும், ஒத்து போயிடும். இவக்கு இந்த அபாயாவை போட்ட உடனே பிறந்தது முதல் திறந்த மேனியாக இருந்த அந்த பெண்மணிக்கு அதை போட்டு மூடின உடனே தனக்கு ஏதோ ஒரு கௌரவம் ஒன்று உள்ளத்துல வந்த மாதிரி உணர்கிறாள். அவசரமா பயப்படுகிறா, நம்ம இதை போட்டுட்டு போனா இஸ்லாத்துக்கு வந்துருவோமோ, இதை போட்டுட்டு போனா இஸ்லாத்துக்கு போயிருவோமோ, நம்மளுக்கு இல்லாத ஒன்று, நம்மளுக்கு தேவையான நம்முடைய உரிமையான ஒரு பொருள் நமக்கு ரிட்டர்ன் வந்த மாதிரி உணர்கிறோமே என்று கலைய நினைக்கிறார். மனசு ஆறுதல் சொல்லுது, விளையாட்டுக்கு தானே உடுக்கிறாய், இதுல ஏன் பயப்படணும், உடுத்துட்டு போ. மேலெல்லாம் உடுத்து ஹிஜாபா அணிஞ்சுக்கண்டு அந்த அபாயாவோட அந்த பெண்மணி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழையா.
போகின்ற பொழுதே உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம். இந்த பெண்மணிக்கு ஒரு தடுமாற்றம். போகின்ற பொழுதே ஒரு ஐஸ் உள்ளத்துக்குள்ள வந்து அவ ஒரு கௌரவமான பெண்மணி என்ற ஒரு உணர்வு போகின்ற அப்படி உள்ளுக்கு நுழைறா. இவ விளையாட்டுக்குத்தான் செய்யறா என்று தெரியாத அந்த முஸ்லிம் பெண்மணிகள் என்ன செய்யறாங்கடா, இவ அபாயாவோட வந்த உடனேயே என்னடா அடிமை என்று சொல்லிட்டு இதை போட்டு வாராண்டு ஓடி வாராங்க. வந்து இந்த பெண்மணி அந்த 4-5 பெண்மணிகளும் வானக்கா செஞ்சு கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் அக்பர் சுபஹானல்லாஹ்னு சொன்னவுடன் அந்த பெண்மணியோட உள்ளம் கலங்குது. நான் அடிமைத்தனம் நினைச்சிட்டு இருந்தேன், வேணுமண்டி இவங்க டிஃபென்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இவர்கள் விரும்பி உரிமையோடு அணிந்ததுனால தானே நான் அணிஞ்சோட இவங்க கவலைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க என்று சொல்லி அணைச்சு சொன்ன இடத்துல இருந்த அந்த பெண்மணி சொல்றா, அன்றைக்கு என் உள்ளத்திற்கு நுழைந்த இஸ்லாம் இன்று வரைக்கும் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்குது. நான் இந்த அபாயா என்ன செய்யல, கலட்டவும் இல்லை அகற்றவும் இல்லை. நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன், களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். என்னை அவர்கள் எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை, எனக்கு எந்த பிரச்சாரமும் செய்யல. எனது இயற்கை எனக்கு வந்தது, அவ்வளவுதான். நேச்சுரல் அந்த நேச்சர் தன்மை எனக்கு என்ன செய்யுது, அப்படியே வந்தது, அவ்வளவுதான் என்று அந்த பெண்மணி கொடுத்த பேட்டியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அமெரிக்காவில் இறைவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாங்கள் நினைக்க வேண்டும், இறைவனுடைய மார்க்கம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் விளையாட்டுக்காகவும் பேச்சுக்காகவும் அல்ல. இந்த மார்க்கம் இதனுடைய இருக்கிறதே, இந்த உலகத்துடைய போக்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துக்கு கையில் தந்திருக்கிறான். நாங்கள் மாத்திரம் இதில் உரிய முறையில் இறங்கினோம் என்றால் நிச்சயமாக எமது தைரியம் மரண பயமற்ற வாழ்க்கை, மறுமை இலக்காக கொண்ட வாழ்க்கையும் உலக மோகமற்ற வாழ்க்கையை மாத்திரம் நம் உள்ளத்தில் பதிந்து கொண்டோம் என்றால் எம்மில் ஏற்படுகின்ற மாற்றம் வேறு, எமது சிந்தனை முறை வேறு, எமது வாழ்க்கை முறை வேறு. உலகத்தில் உள்ளவர்கள் வேண்டுமென்றால் வாழ தெரியாதவர்கள், கர்ரஹா உலாஇ தீனுஹும், அவருடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். உள்ளத்தால பெரியோர் இஸ்ஸோடு இருப்போம், பெரிய கண்ணியத்தோடு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இதுல இருக்கிறது. அல்லாஹ் அதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கின்றன, அல்லாஹ் தஆலாவுக்கு அசிங்கமான உருவங்கள் வடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் மன்னித்து ரிசுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன், அவனையே மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று வாழுகின்ற சமுதாயத்தை அருள் செய்ய மாட்டானா? அந்த சமுதாயத்தை கணக்கெடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா மிகவும் இரக்கம் காட்டக்கூடிய சமுதாயம் எனது சமுதாயம். உம்மத்தி உம்மத்துன் மர்ஹூமா, எனது உம்மத் ரஹமத்து செய்யப்பட்ட உம்மத் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் எங்களிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான், ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்கள் மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். எமக்கு நாம மாற்றம் வராத வரைக்கும், மன்னர் மாறவில்லை, அந்த மன்னர் மாறல, இந்த மன்னர் மாறலைன்னு சொல்றோம். உங்க வீட்ல இருந்து டிவியே மாறல, இந்த ஆள் உலகத்துல ஃபுல்லா அந்த ஆட்சியாளர் மாறவில்லை, அந்த ஆட்சியாளர் யூதருக்கு பின்னால போறாரு, இந்த ஆட்சியாளர் இதுக்கு பின்னால போறாரு, வீட்டுக்குள்ள ஒரு நாடகத்தை மாத்த அமைக்கிறாங்க. அப்படி ஆட்சியாளரை பத்தி நம்ம மாற்றத்துக்கு ஆசைப்படுவது, ஆட்சியாளர் எங்களில் ஒரு அங்கம் தான். நம்ம என்ன செய்யணும், மாற்றம் நமக்கு நடக்க வேண்டும், நம்ம அல்லாஹ்விடத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாம் இழந்து போன இந்த இஸ்ஸையும் மஜிதையும் இந்த சமுதாயத்திற்கு திருப்பி தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உளமாற பிரார்த்திக்க வேண்டும். மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவதற்கான ஒரே வழி, உலக மோகம் எங்களை எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எம்மை அகற்றி, எங்கெல்லாம் மரண பயம் எம்மை வியாபித்திருக்கிறதோ அங்கிருந்து அகற்றி இறைவன் பக்கம் திசை திரும்பினால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கான அந்த உதவியை செய்வான். இந்த இஸ்லாமிய பாதையோடு இறைவனை நோக்கிய பயணத்தில் ஆரம்ப பாதை தான் கஷ்டமானது, அடுத்ததெல்லாம் இறைவன் எங்களுக்கு இலகுவாக்கி வைப்பான். அப்படி இலகுவாக்கி உலக இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனையை தீர்ப்பதில் பங்களிப்பு செய்த மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. என் குறிப்பிட்ட நேரத்துக்குள் சுருக்கமாக நான் சொல்ல நினைத்தவைகளை சொன்னேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ